நண்பர்களே, இன்றைய கதையில் உங்களை வரவேற்கிறேன். ஆனால் கதை தொடங்குவதற்கு முன் கமெண்ட் செய்து எங்களிடம் நிச்சயம் சொல்லுங்கள் நீங்கள் எங்கள் வீடியோக்களை எங்கிருந்து பார்க்கிறீர்கள். மேலும் வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். என் பெயர் பரேஷ். என் சொந்த மகள் என் சொத்தை அபகரிப்பதற்காக தன் கணவனுடன் சேர்ந்து ஒரு அருவருப்பான விளையாட்டை ஆடினாள். அது என்னை உள்ளுக்குள்ளே உடைத்து போட்டது. அவன் ஒவ்வொரு நிமிடமும் என்னை பின்தொடர்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு என்னை பற்றி எல்லாம் தெரிந்திருந்தது. நான் எங்கு போகிறேன், எவ்வளவு நேரம் செலவிடுகிறேன். நான் என் மகளின் இந்த உளவு வேலையை கண்டுபிடித்தபோது எனக்கு தெரிந்தது, அவள் வெறும் என் உளவு மட்டும் செய்யவில்லை, மாறாக என் வயது 60 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நான் ஒரு ரிட்டையர்டு டீச்சர். பல ஆண்டுகளாக குழந்தைகளுக்கு நேர்மை மற்றும் உண்மையின் பாடத்தை கற்பித்தவன். என் மகள் 10 வயதாக இருந்தபோது என் மனைவி திடீரென இதய அடைப்பு ஏற்பட்டு இறந்து போனாள். என் உலகமே இருண்டு போனது. ஆனால் நான் தோற்கவில்லை. நான் என் கொள்கைகள் மற்றும் என் உழைப்பின் அடிப்படையில் என் வாழ்க்கையை கட்டமைத்தேன். என் காலை இன்றும் சரியாக காலை 7 மணிக்கு தொடங்குகிறது. முதலில் நான் குளித்துவிட்டு சமையலறைக்கு சென்று எனக்காக இஞ்சி மற்றும் ஏலக்காய் கலந்த கடுமையான தேநீர் தயாரிக்கிறேன். மனைவி இறந்த பிறகு நான் தான் வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்தேன். அதனால் எனக்கு வீட்டில் என்னை தவிரவும் என் மகளை தவிரவும் வேறு 3வது மனிதனின் தேவை ஒருபோதும் ஏற்படவில்லை. தேநீரின் இந்த கடுமையான வாசனையுடன் நான் செய்தித்தாள் படிப்பேன். என்னிடம் என் சொந்த ஃபிக்ஸ் டெபாசிட் உள்ளது. மேலும் இது 3 அறைகள் கொண்ட வீடு. இதன் மதிப்பு இன்றைய காலத்தில் கோடிக்கணக்கான ரூபாய்கள். நான் என் மகளை இளவரசியைப் போல வளர்த்தேன். அவளுக்கு நன்றாக படிக்கவும் எழுதவும் கற்பித்தேன். அவளை வீட்டின் பொறுப்புகளில் கட்டி வைக்கவில்லை. மேலும் ஒருபோதும் சமையலறைக்குள் அனுமதிக்கவும் இல்லை. சொசைட்டியின் மக்கள் என்னை மிகவும் மதிக்கிறார்கள். காய்கறி விற்பவர் முதல் காவலர் வரை எல்லாரும் என்னை சார் என்று அழைக்கிறார்கள். என் வாழ்க்கை என் மகளுடன் மிகவும் அமைதியானதாக இருந்தது. நான் தனியாகவே என் மகளை வளர்த்தேன் என்பதில் எப்போதும் பெருமை கொண்டிருந்தேன். நான் என் முழு இளமையையும் என் சிறிய சிறிய மகிழ்ச்சிகளையும் அவளுடைய நல்ல கல்விக்காகவும் அவளுடைய நல்ல எதிர்காலத்திற்காகவும் எந்த புகாரும் இல்லாமல் தியாகம் செய்தேன். என் மகளின் பெயர் ரஷ்மிகா. 25 வயதான ரஷ்மிகா இப்போது திருமணத்திற்கு தகுதியானவள் ஆகிவிட்டாள். ஆனால் இன்னும் அவள் படித்துக் கொண்டிருந்தாள். நகரத்தின் பெரிய யூனிவர்சிட்டியில் ஒரு காலம் இருந்தது. என் மகள் என் இல்லாமல் நாளின் தொடக்கத்தையும் செய்ய முடியாமல் இருந்தாள். அவள் பள்ளி மற்றும் கல்லூரியில் இருந்தபோது வீட்டுக்கு வந்ததும் கதவில் முதலில் என்னை அழைப்பாள். அப்பா, சீக்கிரம் எனக்கு சொல்லுங்கள், இன்று நீங்கள் எனக்கு சாப்பாட்டில் என்ன சமைத்தீர்கள்? அவளுடைய குரல் வீட்டின் முழு அமைதியையும் மகிழ்ச்சியால் நிரப்பிவிடும். அவள் என் பெருமை, என் வாழ்வதற்கான ஒரே காரணம். ஆனால் பின்னர் இப்போது 3 ஆண்டுகளுக்கு முன் அவளுடைய வாழ்க்கையில் ராகேஷ் வந்தான். அவனை அவள் அன்போடு ராக்கி என்று அழைப்பாள். அப்போதிருந்தே என் உலகம் மெதுவாக நழுவத் தொடங்கியது. ராகேஷ் தோற்றத்தில் அழகாக இருந்தான். ஆனால் மிடில் கிளாஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவன் மிகவும் தன்னம்பிக்கையுள்ளவனும் இன்டீரியர் டிசைனரும் ஆவான். என் மகளுக்கு அவனுடன் அஃபேர் எப்போது முதல் நடந்து கொண்டிருந்தது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் ரஷ்மிகாவிடம் சொன்னபோது, நான் உன் திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று அப்போது அவள் சொன்னாள். அப்பா, நான் உங்களை யாருடனாவது அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். ரஷ்மிகா என் ஒரே மகள். அவள் இதை நன்றாக அறிந்திருந்தாள். அவள் என்னிடம் தன் விருப்பத்தை பற்றி சொன்னால் நான் மறுக்க மாட்டேன் என்று. அதனால் அவள் ராக்கியை என்னை சந்திக்க அழைத்து வந்தாள். அவன் மிகவும் இனிமையாக பேசினான். அவன் என் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். அவன் சொன்னான், நான் ரஷ்மிகாவை நேசிக்கிறேன். நான் அவளை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன். நான் அவளை திருமணம் செய்ய விரும்புகிறேன். அவன் சொன்னான், அவனுடைய குடும்பத்தில் அவனுடைய ஒரு சகோதரி மட்டும் உள்ளாள். அவளுடைய திருமணத்தை அவன் செய்துவிட்டான். மற்றொருவரும் இல்லை. ரஷ்மிகாவின் சொல், அப்பா, தயவு செய்து ஒப்புக்கொள்ளுங்கள். தயவு செய்து என் திருமணத்தை ராக்கியுடனே செய்யுங்கள். ஏனென்றால் நான் அவன் இல்லாமல் இருக்க முடியாது. நான் என் மகளின் மகிழ்ச்சிக்காக அவளுடைய திருமணத்தை ராகேஷுடன் செய்தேன். ஆனால் அப்படி கண்களை மூடிக்கொண்டு அல்ல. முதலில் நான் அவனை பற்றி விசாரணை செய்தேன். எனக்கு தெரிந்தது, அவன் நல்ல மனிதன். அவனில் எந்த தீங்கும் இல்லை. திருமண நாளில் என் மகள் என்னிடம் சொன்னாள், அவள் விடை பெற்று ராக்கியுடன் அவனுடைய வீட்டிற்கு போக மாட்டாள். ஏனென்றால் அவன் வாடகைக்கு வசிக்கிறான். மேலே உள்ளவர் கொடுத்தது, நம்மிடம் எல்லாம் உள்ளது. அவள் என்னிடம் பிடிவாதம் பிடித்தாள். அவள் ராக்கியுடன் இந்த வீட்டிலேயே இருக்க விரும்புகிறாள். நான் அவளுடைய இந்த பிடிவாதத்தையும் ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் நானும் என் மகளிடமிருந்து பிரிய விரும்பவில்லை. என்னிடம் என்ன இருந்ததோ அது எல்லாம் என் மகளுடையது தானே. என் வாழ்க்கை எவ்வளவு காலம்! நான் முன்பே நினைத்திருந்தேன், இறப்பதற்கு முன் நான் என் எல்லா நிலம் சொத்தையும் என் மகள் பெயரில் எழுதிவிட்டு போவேன். ஆனால் ராக்கியுடன் திருமணத்திற்கு பிறகு என் மகள் மிகவும் மாறிவிட்டாள். வீட்டுக்கு வந்ததும் என்னை அழைத்த மகள் இப்போது அவள் நேரடியாக தன் கணவனுடன் தன் அறைக்கு சென்று விடுவாள். அவள் அதிகமாக ராக்கியுடன் இருப்பாள். சில சமயம் மூவி பார்க்க போவாள். சில சமயம் ஷாப்பிங் செய்து கொண்டிருப்பாள். அவளிடம் தன் தந்தைக்கான நேரம் இல்லை. எனக்கு எதிரான இந்த சதி மற்றும் மன விளையாட்டு அப்போது தொடங்கியது. அவர்கள் மிகவும் சாதுரியமாக என் மனம் மற்றும் என் நினைவாற்றல் மீது கேள்வி எழுப்பத் தொடங்கிய போது எனக்கு இன்றும் அந்த நாள் நினைவிருக்கிறது.
கடந்த மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். வீட்டின் சூழல் ஏற்கனவே கொஞ்சம் கனமாக இருந்தது. டைனிங் டேபிளில் அமர்ந்தவுடன் சாப்பாடு பரிமாறும்போது ரஷ்மிகா திடீரென ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு சொன்னாள், அப்பா, உங்களுக்கு நினைவிருக்கிறதா, கடந்த வாரம் நீங்கள் கேஸ் பர்னரை திறந்துவிட்டு சென்றீர்கள். நன்றி. நான் அன்றைக்கு திடீரென சமையலறைக்கு சென்றிருந்தேன். நம் வீட்டில் தீப்பிடிக்க வாய்ப்பு இருந்தது. நான் திகைத்து போனேன். என் கையில் பிடித்திருந்த கரண்டி அங்கேயே நின்றுவிட்டது. நான் ஆச்சரியத்துடன் சொன்னேன், ரஷ்மிகா, நீ என்ன சொல்கிறாய்? திறந்து விடவில்லை. மேலும் நீங்கள் கடந்த வாரம் ராக்கியுடன் ஹனிமூனுக்கு சென்றிருந்தீர்கள். ராக்கி தன் தட்டிலிருந்து பார்வையை எடுத்து என்னை அப்படி பார்த்தான். நான் மிக பெரிய தவறு செய்து கொண்டிருப்பதை போல. இது ஒருவேளை என் மன சமநிலை கெட்டுக் கொண்டிருக்கிறது. ராக்கி மிகவும் சீரியஸாகவும் டாக்டர் போன்ற ஸ்டைலில் சொன்னான். அப்பா, ரஷ்மிகா உண்மை சொல்கிறாள். இப்போதெல்லாம் நீங்கள் விஷயங்களை மிகவும் மறந்துவிட தொடங்கிவிட்டீர்கள். உங்களுக்கு நினைவில் இருக்காது. இந்த விஷயத்தை நானும் கவனித்துக் கொண்டிருந்தேன். நேற்றும் நீங்கள் ரஷ்மிகாவுக்கு போன் செய்து சொன்னீர்கள் நீங்கள் பேங்க் போகிறீர்கள். மேலும் பாஸ்புக் கிடைக்கவில்லை. ஆனால் நேற்று 2வது வாரம் மேலும் பேங்க் மூடியிருந்தது. என் தலை சுழலத் தொடங்கியது. என் இதய துடிப்புகள் வேகமாயின. நான் அப்படி எந்த போனும் செய்யவில்லை. நான் ரஷ்மிகாவையும் ராக்கியையும் புரிய வைக்க மிகவும் முயற்சி செய்தேன். ரஷ்மிகா மகளே, எனக்கு எல்லாம் நினைவிருக்கிறது. என் நினைவாற்றல் முற்றிலும் சரியாக இருக்கிறது. நீங்கள் இருவரும் என் போனை சரிபார்க்கலாம். நான் நேற்று உனக்கு எந்த காலும் செய்யவில்லை. ஆனால் ராக்கி மெதுவாக டேபிளின் மேலிருந்து ரஷ்மிகாவின் கையை பிடித்து மிகவும் கவலை தோய்ந்த முறையில் சொன்னான், ரஷ்மிகா வயதுடன் இப்படி நடக்கும். நாம் அப்பா மீது கோபம் கொள்ளக்கூடாது. மாறாக அவருடைய கவனிப்பை செய்ய வேண்டும். அவர் இவ்வளவு பெரிய வீட்டில் தனியாக இருக்கிறார். நாளை ஏதாவது நடந்தால் நாம் நம்மை ஒருபோதும் மன்னிக்க முடியாது. அன்றைக்கு எனக்கு முதல் முறையாக தோன்றியது, என் வீட்டில் என் சொந்த டைனிங் டேபிளில் எனக்கு எதிராக மிக பெரிய மற்றும் பயங்கரமான சதி செய்யப்படுகிறது என்று. அவர்கள் என்னை பொய்யன், மோசடி செய்பவன் மற்றும் மனரீதியாக பலவீனன் என்று நிரூபிக்க முழு தயாரிப்பும் செய்துவிட்டார்கள். இது வெறும் ஒரு தவறான புரிதல் அல்ல, ஒரு சிந்தித்து புரிந்து கொண்ட சதி. எனக்கு உள்ளுக்குள்ளே மூச்சு திணறல் ஏற்படத் தொடங்கியது. போகும்போது நான் கதவில் நின்றிருந்தபோது ரஷ்மிகா மிகவும் வசதியாக என் போனை கேட்டாள். அப்பா, உங்கள் போன் மிகவும் பழையதாகிவிட்டது. மேலும் ஹேங் ஆகி கொண்டிருக்கிறது. கொடுங்கள், நான் அதன் சாஃப்ட்வேர் அப்டேட் செய்து விடுகிறேன். அதில் ஒரு புதிய செக்யூரிட்டி ஃபீச்சரும் போட்டு விடுகிறேன். அதனால் எப்போதாவது போன் தொலைந்தாலோ அல்லது நீங்கள் வழி தவறினாலோ நாங்கள் உங்களை தேட முடியும். நான் எப்போதும் போல என் மகள் மீது நம்பிக்கை வைத்து யோசிக்காமல் அவளுக்கு என் மொபைலை கொடுத்துவிட்டேன். எனக்கு என்ன தெரியும், அவள் என் பாதுகாப்பிற்காக அல்ல, மாறாக என் சுதந்திரத்தை சிறையாக்குவதற்காக ஒரு டிராக்கர் ஆப் போட்டுக் கொண்டிருக்கிறாள் என்று. அவர்கள் இருவரும் போன பிறகு நான் என் பழைய சோபாவில் அமர்ந்திருந்தேன். வீட்டில் பயங்கரமான அமைதி நிலவியது. நான் என் மகளின் விரலை பிடித்து அவளுக்கு நடக்க கற்றுக் கொடுத்தேன். அதே மகள் ஒரு நாள் தன் கணவனின் சொல்லால் தன் தந்தையை மனரீதியாக நோயாளி என்று நிரூபிக்க முனைகிறாள். இந்த அவமானம் இவ்வளவு ஆழமாக இருந்தது. அது என் உள்ளே இருந்த தந்தையை கொன்றுவிட்டது. மேலும் ஒரு விழிப்புள்ள மனிதனை எழுப்பியது. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு என் வீட்டின் காற்று மாறிவிட்டது போல. ராக்கியும் ரஷ்மிகாவும் போன பிறகு நான் என் மொபைலை மீண்டும் என் கையில் எடுத்தபோது எனக்கு அதில் ஏதோ விசித்திரமாக உணரத் தொடங்கியது. தொடக்கத்தில் எனக்கு தோன்றியது ஒருவேளை என் மனத்தின் பிரமை. ஆனால் நாட்கள் கடந்ததும் மிக நுட்பமான ஆனால் பயங்கரமான மாற்றம் என் அன்றாட வாழ்க்கையில் நுழையத் தொடங்கியது. என் போன் நான் நாளில் ஒரு முறை மட்டும் சார்ஜ் செய்வேன். இப்போது மதியம் ஆகும்போதே முழுவதுமாக டிஸ்சார்ஜ் ஆகத் தொடங்கியது. நான் அதை தொட்டால் அது பின்புறம் இருந்து லேசாக சூடாக இருக்கும். அதன் உள்ளே ஏதோ இயந்திரம் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பதைப் போல. மிக விசித்திரமான விஷயம், அப்போதும் ஒரு காலை நான் என் தேநீர் குடித்துக்கொண்டு செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தேன். மேலும் என் போனின் ஸ்கிரீனில் ஒரு பேங்க் SMS ஃபிளாஷ் ஆனது. நான் இந்த மெசேஜை திறந்து படிக்கும் முன்பே அந்த நோட்டிஃபிகேஷன் தானாகவே ஸ்கிரீனிலிருந்து மறைந்துவிட்டது. நான் பயந்து இன்பாக்ஸை திறந்தேன். அது என் வங்கியிலிருந்து வந்த ஒரு அலர்ட். அதில் எழுதியிருந்தது, நெட் பேங்கிங் அக்கவுண்டில் லாக்இன் செய்ய ஒரு தோல்வியுற்ற முயற்சி செய்யப்பட்டுள்ளது. என் ஆன்மாவில் ஒரு குளிர்ந்த அலை ஓடியது. நான் டெக்னாலஜி விஷயத்தில் மிகவும் புத்திசாலி அல்ல, ஆனால் இவ்வளவு முட்டாள் அல்ல. இதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு யாரோ என் பணத்தை அடைய முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை. கடந்த சில மாதங்களாக ராக்கி எந்த விதத்தில் என் ஃபிக்ஸ் டெபாசிட் மற்றும் இந்த வீட்டின் விலையை பற்றி சுற்றி வளைத்து கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தான். அவை எல்லாம் ஒரு ஆபத்தான புதிரின் துண்டுகள் போல ஒன்றுடன் ஒன்று இணையத் தொடங்கியது. நான் உடனே என் அலமாரியை திறந்து என் வங்கியின் பாஸ்புக் மற்றும் உயிலை பற்றிய காகிதங்களை சரிபார்த்தேன். அவை அங்கேயே வைக்கப்பட்டிருந்தன, நான் அவற்றை வைத்திருந்த இடத்தில். ஆனால் என் இதயத்தின் அமைதி முழுவதுமாக பறிக்கப்பட்டிருந்தது. அடுத்த நாள் மதிய நேரத்தில் எனக்கு இன்னொரு ஆழமான மற்றும் கசப்பான உண்மையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. வீட்டில் தனியாக அமர்ந்திருக்கும் போது என் மூச்சு திணறல் ஏற்பட்டது. அதனால் நான் நினைத்தேன், கொஞ்சம் புதிய காற்று சுவாசித்து சந்தையிலிருந்து சில புதிய பழங்கள் எடுத்து வருகிறேன். மதியத்தின் சுடும் வெயிலில் என் குடையை எடுத்துக்கொண்டு அருகிலுள்ள சந்தைக்கு சென்றிருந்தேன். நான் இன்னும் மாம்பழம் வெட்டி கொண்டிருந்தேன். அப்போது என் போனின் மணி அடித்தது. ரஷ்மிகாவின் போன்.
நான் போனை எடுத்தவுடன் எந்த ஹலோவும் சொல்லாமல் அவள் மிகவும் கடுமையாகவும் கிட்டத்தட்ட திட்டும் பாணியில் கேட்டாள். அப்பா, நீங்கள் இந்த சுடும் வெயிலில் சந்தையில் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் வீட்டில் ஏன் இல்லை? என் கையிலிருந்து பழங்களின் பை கிட்டத்தட்ட நழுவிவிட்டது. என் இதயம் பலமாக துடிக்கத் தொடங்கியது. நான் ரஷ்மிகாவிடம் சொல்லவில்லை நான் சந்தைக்கு போகிறேன் என்று. நான் யாரிடமும் சொல்லவில்லை. நான் திடீரென வீட்டிலிருந்து வெளியேறினேன். நான் நடுங்கும் பாணியில் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு கேட்டேன், ரஷ்மிகா, உனக்கு எப்படி தெரியும் நான் சந்தையில் இருக்கிறேன் என்று? போனின் அந்த பக்கத்தில் ஒரு கணம் அமைதி நிலவியது. அவள் தன் பதிலை யோசிப்பதைப் போல. பின்னர் அவள் பொய்யான பாணியில் சொன்னாள், அப்பா, மீண்டும் மறந்துவிட்டீர்கள். காலையில்தான் நீங்கள் எனக்கு போன் செய்து சொன்னீர்கள், இன்று நீங்கள் முழு நாளும் வீட்டில் ஓய்வெடுப்பீர்கள், ஏனென்றால் உங்கள் முழங்கால்களில் வலி உள்ளது. மேலும் இப்போது ராக்கி அதே வழியாக சென்று கொண்டிருந்தான். அவன் உங்களை சந்தையில் பார்த்தான். அப்பா, நீங்கள் இப்போதெல்லாம் எதையும் சொல்லிவிட்டு மறந்து விடுகிறீர்கள். இது சரியல்ல. நீங்கள் டாக்டரை பார்க்கத்தான் வேண்டும். சாலையின் நடுவே இந்த சத்தம் மற்றும் வெயிலில் எனக்கு தோன்றியது நான் ஒரு அடி கனமாகிவிட்டேன் போல. ராக்கி இந்த வழியாக செல்லவே முடியாது, ஏனென்றால் சந்தையின் இந்த பகுதி நோ பார்க்கிங் ஜோன். மேலும் இங்கு எந்த வாகனமும் வர முடியாது. அவள் பொய் சொல்லிக் கொண்டிருந்தாள். என் சொந்த மகள் என் முகத்திலேயே இவ்வளவு சுத்தமாக பொய் சொல்லிக் கொண்டிருந்தாள். மேலும் என்னையே பைத்தியம் என்று நிரூபிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தாள். என் மனம் விரும்பியது நான் அங்கே சாலையில் நின்று அலற வேண்டும். அவளிடம் சொல்ல வேண்டும் நான் எந்த வயதான பலவீனமான நல்ல மனிதனும் அல்ல என்று. ஆனால் நான் என் முஷ்டிகளை உறுதியாக மூடிக்கொண்டேன். நான் ஒரு நீண்ட மூச்சு விட்டு என் கண்ணீரை என் இமைகளுக்கு பின்னால் மறைத்து கொண்டேன். நான் மிகவும் அமைதியான பாணியிலும் எளிய குரலிலும் சொன்னேன், ஒருவேளை நீ சரியாக சொல்கிறாய் ரஷ்மிகா. நான் வீட்டிற்கே வந்து கொண்டிருக்கிறேன். நான் போனை துண்டித்தேன். அன்றைக்கு எனக்கு புரிந்தது, நான் அழுதேன் என்றால், நான் என் சமநிலையை இழந்தேன் என்றால் அவர்களுக்கு இன்னும் அதிகமான ஆதாரங்கள் கிடைக்கும். இதை நிரூபிப்பதற்கு என் மனநிலை சரியாக இல்லை என்று. நான் என் உணர்ச்சிகளை முழுவதுமாக கட்டுப்படுத்த வேண்டியிருந்தது. என் எதிரி வெளியில் இல்லை. அவன் என் சொந்த குடும்பத்தின் பகுதி. மேலும் அவர்கள் என் ஒவ்வொரு அடியிலும் கண் வைத்திருந்தார்கள். வீடு திரும்பும்போது என் கால்கள் தானாகவே நம் சொசைட்டியின் வெளியே கட்டப்பட்டை ஒரு சிறிய மொபைல் ரிப்பேரிங் கடைக்கு திரும்பின. அந்த கடை ஒரு இளைஞன் உடையது. முன்பு அவனுடைய கடையை அவனுடைய தந்தை நடத்தினார். இப்போது அவர்கள் இருவரும் தந்தை மகன் புதிய முறையில் வேலையை கையாளுகிறார்கள். கடந்த நீண்ட காலமாக அவர்கள் இருவரும் தந்தை மகன் எலக்ட்ரானிக் பொருட்களை சரி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்னை மிகவும் நன்றாக அறிந்திருந்தார்கள். நான் கடைக்குள் அடி எடுத்து வைத்தேன். அங்கே பிரகாஷ் ஜி தன் தடித்த கண்ணாடி கதவுக்கு பின்னால் இருந்து என்னை பார்த்து புன்னகைத்தார். அட பரேஷ் பாய், இன்று இங்கே எப்படி வர நேர்ந்தது? எல்லாம் சரியாக இருக்கிறதா? நான் என் போனை அவர்களுடைய கவுண்டரில் வைத்தேன். என் கைகள் இன்னும் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன. நான் இங்கும் அங்கும் பார்த்தேன், யாரும் என்னை கேட்கவில்லையா என்று. பின்னர் நான் மெல்லிய குரலில் சொன்னேன், என் இந்த போனை கொஞ்சம் சரிபாருங்கள். அவர் தன் மகனை அழைத்து சொன்னார், இதை என் மகன் தான் சரிபார்க்க முடியும். அவருடைய மகன் என் மொபைலை கவனமாக பார்த்தான். நான் சொன்னேன், நிறைய நாட்களாக இது மிகவும் சூடாகிக் கொண்டிருக்கிறது. பேட்டரியும் மிக விரைவாக தீர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் எனக்கு தோன்றுகிறது யாரோ என் போனுக்குள்ளே இருந்து என் பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என் மெசேஜ்களை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரகாஷ் ஜியின் மகனின் புன்னகை மறைந்துவிட்டது. அவன் என் கண்களில் அந்த பயத்தை பார்த்துவிட்டான். நான் மறைக்க முயற்சித்துக் கொண்டிருந்ததை. அவன் எதையும் சொல்லாமல் போனை தன் கம்ப்யூட்டருடன் இணைத்து தன் ஸ்கிரீனில் சில கோடிங்குகளை பார்க்கத் தொடங்கினான். கடையில் வெளியிலிருந்து வரும் டிராபிக் சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் இல்லை. கணங்கள் கடக்கும்போது அந்த இளைஞனின் நெற்றியின் கோடுகள் ஆழமாகிக் கொண்டிருந்தன. அவனுடைய முகம் சீரியஸாக ஆனது. கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் ஆழமான விசாரணைக்குப் பிறகு அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு தன் கண்ணாடியை கழற்றி கவுண்டரில் வைத்தான். அவனுடைய குரலில் ஒரு விசித்திரமான பயம் இருந்தது. அங்கிள், இந்த போனை நீங்கள் கடந்த சில நாட்களில் யாருக்காவது கொடுத்தீர்களா? நான் என் கண்களை மூடிக்கொண்டு ஒரு கனமான இதயத்துடன் பதிலளித்தேன், ஆம். என் மகள் எடுத்தாள். சொன்னாள், சாஃப்ட்வேர் அப்டேட் செய்வாள் என்று. இளைஞன் வருத்தத்துடன் தன் தலையை ஆட்டினான். அவன் தன் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை என் பக்கம் திருப்பினான். அங்கே சில விசித்திரமான பெயர்கள் மற்றும் ஃபைல்கள் தெரிந்தன. அங்கிள், இது எந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டும் அல்ல. உங்கள் போனில் ஒரு சீக்ரெட் சாஃப்ட்வேர், அதாவது உளவு பார்க்கும் ஆப் போடப்பட்டுள்ளது. இது இவ்வளவு ஆபத்தானது. ஸ்கிரீனில் எங்கும் தெரியாது. இது பேக்ரவுண்டில் ஓடிக்கொண்டிருக்கும். யார் இதை போட்டிருந்தாலும் அவன் இந்த நேரத்தில் தன் போன் அல்லது லேப்டாப்பில் இதை பார்க்க முடியும், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று. உங்கள் போனின் GPS ஒவ்வொரு 5 நிமிடத்திற்கும் உங்கள் லொகேஷனை அவனுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. என் இதயம் பலமாக துடிக்கத் தொடங்கியது. ஆனால் அவன் அடுத்து சொன்ன விஷயம், அது என் கால்களுக்கு கீழ் இருந்து நிலத்தை பிடுங்கியது. அவன் சொன்னான், வெறும் லொகேஷன் மட்டும் அல்ல அங்கிள், இந்த ஆப் உங்கள் எல்லா வரும் SMS மற்றும் வாட்ஸ்அப் மெசேஜ்களையும் படிக்க முடியும். வங்கியிலிருந்து ஏதாவது ODP வந்தால் அந்த ODP நீங்கள் பார்ப்பதற்கு முன் அவர்களிடம் சென்றுவிடும். மேலும் அங்கிருந்து அமர்ந்து அந்த போனின் மைக்கையும் இயக்க முடியும். அதாவது நீங்கள் வீட்டில் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அவை எல்லாவற்றையும் கேட்க முடியும். என் காதுகளில் சீட்டிகள் ஒலிக்கத் தொடங்கின. எனக்கு அந்த பேங்க் மெசேஜ் நினைவுக்கு வந்தது. அது தானாகவே ஸ்கிரீனிலிருந்து மறைந்துவிட்டது. எனக்கு ராக்கியின் அந்த இனிமையான ஆனால் விஷம் கலந்த பேச்சுகள் நினைவுக்கு வந்தன. அவர்கள் இருவரும் என் பணத்திற்கு பின்னால் இருந்தார்கள். என்னை பைத்தியம் என்று நிரூபித்து என்னை சட்ட ரீதியாக பைத்தியம் என்று
அறிவிக்க விரும்பினார்கள். அதனால் என் எல்லா சொத்தின் மீதும் பிடிப்பு ஏற்படும். மேலும் இந்த டிராப் அவர்கள் எல்லாருடைய பெரிய ஆயுதம். நான் நாற்காலியில் அமர்ந்து விட்டேன். ஏனென்றால் என் கால்கள் என் எடையை தூக்க மறுத்துவிட்டன. நான் சொன்னேன், மகனே, இதை இப்போதே டிலீட் செய்துவிடு, எடுத்துவிடு இதை என் போனிலிருந்து. என் குரலில் முதல் முறையாக ஒரு உதவியற்ற தன்மை தெரிந்தது. அவன் என் கையை பிடித்து சொன்னான், இல்லை அங்கிள், நிறுத்துங்கள். நான் இதை இப்போது டிலீட் செய்துவிட்டால் அவர்களிடம் உடனே அலர்ட் போய்விடும், ஆப் அகற்றப்பட்டுவிட்டது என்று. அவர்களுக்கு தெரிந்துவிடும், உங்களுக்கு அவர்களுடைய உண்மை தெரிந்துவிட்டது என்று. மேலும் இப்படிப்பட்டவர்கள் பிடிக்கப்படும்போது அவர்கள் இன்னும் அதிக ஆபத்தான நடவடிக்கைகளை எடுக்க முடியும். என் பேச்சை கவனமாக கேளுங்கள். இப்போது இந்த போனிலிருந்து எந்த பேமெண்ட்டும் ஆன்லைனில் செய்யாதீர்கள். உங்கள் பேடிஎம் ஆப்பின் எந்த மெசேஜுக்கும் எந்த பதிலும் கொடுக்காதீர்கள். உங்கள் வங்கி அக்கவுண்டில் ஏதாவது பெரிய தொகை இருந்தால் உடனே வங்கிக்கு சென்று உங்கள் கார்டை பிளாக் செய்து கொள்ளுங்கள். வீட்டில் அமர்ந்து எந்த முக்கியமான பேச்சும் பேசாதீர்கள். அவர்களுக்கு தோன்றட்டும் உங்களுக்கு எதுவும் தெரியாது என்று. அவன் காகிதத்தில் எனக்கு குட் கோடு எழுதி கொடுத்து சொன்னான், அங்கிள், உங்களுக்கு ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் எப்போதாவது போலீஸ் அல்லது வழக்கறிஞரிடம் சென்றால் உங்களுக்கு நிரூபிக்க வேண்டும் உங்களுடன் என்ன நடந்து கொண்டிருந்தது என்று. நான் இந்த ஆப்பின் எல்லா டேட்டாவையும் உங்களுக்காக ஒரு சேஃப் பென்டிரைவில் காப்பி செய்து தருகிறேன். ஆனால் நீங்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். இது வெறும் ஒரு குடும்ப சண்டை அல்ல, இது ஒரு மிகப்பெரிய மோசடி. நான் இந்த இருண்ட கடையில் அமர்ந்திருந்தேன். என் காதுகளில் பிரகாஷ் ஜியின் மகனின் வார்த்தைகள் ஒலித்துக் கொண்டிருந்தன. ஆதாரங்களை பாதுகாக்கவும் கார்டை பிளாக் செய்யவும் அவர்களுக்கு தெரிய வேண்டாம். ஒரு தந்தை எப்போதும் தன் மகளை ஒவ்வொரு சிக்கலிலிருந்தும் காப்பாற்றியவன் இன்று இந்த மகளிடமிருந்து தப்பிப்பதற்காக ஒரு அந்நியனிடம் உதவி கேட்டுக் கொண்டிருந்தான். நான் என் மொபைலின் இந்த கருப்பு ஸ்கிரீனை பார்த்தேன். இது வெறும் பேசுவதற்கான சாதனம் அல்ல. இது என் வீட்டில் என் எதிரிகளின் கண் காது ஆகிவிட்டது. நான் இப்போது வருத்தப்படக்கூடாது. இப்போது போராட வேண்டும். மேலும் இந்த போரின் முதல் அடி இந்த விளையாட்டை விளையாடுவது. அவர்கள் என்னுடன் விளையாடிக் கொண்டிருந்ததைப் போல. பிரகாஷ் ஜியின் கடையிலிருந்து வெளியேறியவுடன் மதியத்தின் சுடும் வெயில் என் கண்களை கூசச் செய்தது. ஆனால் என் உள்ளே பற்றியிருந்த நெருப்புக்கு முன் அந்த வெயில் ஒன்றுமில்லை. நான் என் அந்த உளவு போனை அப்படி மறைத்து வைத்தேன். அது எந்த விஷப்பாம்பை போல. பிரகாஷ் ஜியின் மகன் என் போனிலிருந்து வாட்ஸ்அப்பை அகற்றவில்லை. அதனால் ராக்கி மற்றும் ரஷ்மிகாவுக்கு எந்த சந்தேகமும் வராது. ஆனால் அவன் எனக்கு ஒரு பாதுகாப்பான வழியை காட்டிவிட்டான். என் அடுத்த அடி வீட்டுக்கு போவது அல்ல. நான் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை நிறுத்தி நேரடியாக வங்கிக்கு சென்றேன். வங்கிக்குள் ஏசியின் குளிர்ச்சி மற்றும் அங்குள்ள பழக்கமான சலசலப்பு எனக்கு கொஞ்சம் அமைதி அளித்தது. நான் நேரடியாக வங்கி மேனேஜர் ஆசுதோஷ் சாரின் கேபினுக்கு சென்றேன். ஆசுதோஷ் ஜி, நீங்க என்னை பல வருஷமா தெரிஞ்சுக்கிறீங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், என் போனுல டிஜிட்டல் ஃப்ராட் நடக்க போகுதுன்னு சந்தேகம் இருக்குன்னு. என் குரல் அவ்வளவு சீரியஸா இருந்ததுனால அவங்க தங்களுடைய வேலையை விட்டுட்டாங்க. அடுத்த அரை மணி நேரத்துல நான் என் அக்கவுண்ட் தொடர்பான எல்லா இன்டர்நெட் பேங்கிங் அண்ட் டெபிட் கார்டுகளையும் பிளாக் பண்ணிட்டேன். நான் ஆசுதோஷ் ஜியிடம் என் பாஸ்புக் அப்டேட் பண்ணி கடந்த 6 மாசத்து டீடைல் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுக்க சொன்னேன். பிரிண்டர்லிருந்து காகிதங்கள் வெளியே வந்து கொண்டிருந்த போது என் இதய துடிப்பு ஒரு அருவியை போல சத்தம் போட்டு கொண்டிருந்தது. ஆசுதோஷ் ஜி அந்த ஸ்டேட்மெண்ட்டை என் கையில கொடுத்தாங்க. நான் என் கண்ணாடியை அணிந்து அந்த நம்பர்களை பார்க்க தொடங்கினேன். என் பார்வை கடந்த 3 மாதங்களின் பரிவர்த்தனைகளின் மேல் விழுந்த மாத்திரத்திலேயே என் கால்களின் கீழ் இருந்து பூமி நழுவி போனது. ஒவ்வொரு சில நாட்களுக்கு ஒரு முறை மிகச் சிறிய தொகைகள், சில சமயம் 6000, சில சமயம் 100,000 அல்லது 10,000 என் அக்கவுண்ட்லிருந்து ஏதோ ஒரு அறியாத அக்கவுண்ட்டுக்கு பேடிஎம் மூலம் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருந்தன. சில சமயம் இந்த தொகைகளுக்கான பேங்கிலிருந்து எனக்கு மெசேஜ் வந்திருந்தாலும் இந்த ஆப் மூலம் அவர்கள் நான் பார்க்கும் முன்பே டெலிட் பண்ணி விட்டிருப்பார்கள். என் கைகள் அவ்வளவு அதிகமாக நடுங்க தொடங்கின. அந்த காகிதம் என் கைகளிலிருந்து நழுவி தரையில் விழுந்தது. ஆசுதோஷ் ஜி பயந்து தங்கள் நாற்காலியிலிருந்து எழுந்து, பரேஷ் ஜி, என்ன ஆச்சு என்று சொல்லத் தொடங்கினார்கள். அவர்கள் குரல் போட்டார்கள், சாருக்கு தண்ணீர் கொண்டு வாருங்கள். சபராசி ஓடி வந்து தண்ணீர் கொண்டு வந்தான். நான் நடுங்கும் கைகளால் அந்த கிளாஸை பிடித்தேன். தண்ணீர் என் தொண்டையிலிருந்து கீழே இறங்கவே இல்லை. இந்த திருடப்பட்ட பணத்திற்காக எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இது என் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்தது. என் மனைவியின் நகைகள், இந்த வீடு, இவை எல்லாம் இறுதியில் என் மகளுடையதான். அவள் என்னிடம் லட்சக்கணக்கான ரூபாய் கேட்டாலும் நான் இமைக்காமல் கொடுத்திருப்பேன். ஆனால் என் முதுகுக்கு பின்னால் என் போனிலிருந்தே சுமார் 20,000 திருட்டு. இது பேராசை அல்ல. இது என் அந்தஸ்தை, என் மானத்தை நசுக்கும் ஒரு வழி. அவர்கள் என்னை ஒரு அசையாத முட்டாள் முதியவன் என்று நினைத்துவிட்டார்கள். நான் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்தேன். என்னை சமாளித்துக் கொண்டு பேங்க் அருகே உள்ள ஒரு சிறிய கடையிலிருந்து ஒரு மிகச் சாதாரண இன்டர்நெட் உள்ள கீபேட் போன் மற்றும் புதிய சிம் கார்டை வாங்கினேன். நான் அதே நேரத்தில் பேங்க் திரும்பிச் சென்று என் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை இந்த சிம் மூலம் மாற்றினேன். இப்போது என் பணத்தின் எந்த ஓடிபியும் இந்த ஸ்மார்ட் போனுக்கு வராது. அதன் முழு உளவு வேலையை என் மருமகன் செய்து கொண்டிருந்தான். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை காலை நான் என் ஒரு பழைய மற்றும் மிகவும் திறமையான நண்பரை சந்திக்கச் சென்றேன். என் நண்பர் ரோஹித் ஒரு மிகப்பெரிய மற்றும் பிரபலமான ப்ராப்பர்ட்டி மற்றும் ஃபேமிலி வழக்கறிஞராக ஆகியிருந்தார். அவர் ஆபீஸ் மிகவும் அற்புதமாக இருந்தது. அங்கு சட்டத்தின் தடித்த புத்தகங்களின் வாசனை பரவியிருந்தது. நான் ரோஹித்திடம் என் முழு கதையையும் சொன்னபோது, அந்த ட்ராக் பேங்க்
பேங்கிலிருந்து காணாமல் போகும் பணம் மற்றும் ராக்கியின் பக்கத்திலிருந்து என்னை மீண்டும் மீண்டும் மறதியுள்ளவனாகவும் பைத்தியக்காரனாகவும் நிரூபிக்கும் திட்டமிட்ட முயற்சிகளை பற்றியும். அப்போது ரோஹித்தின் முகம் கல்லை போல கடுமையாகிவிட்டது. அவர் தன் நாற்காலியை முன்னால் சாய்த்து என் கையை பிடித்துக் கொண்டு சொன்னார், பரேஷ், நீ ஒரு மிகவும் பயங்கரமான சட்ட வலையின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறாய். சட்டத்தின் மொழியில் இதை கேஸ் லைட்டிங் மற்றும் மெடிக்கல் அன்கேபசிட்டியின் நிலையை பயன்படுத்துவது என்கிறார்கள். உன் மருமகன் உன்னை வீட்டில இருந்து வெளியேற்ற மட்டும் விரும்பவில்லை. அவர் நீ டிமென்ஷியா அல்லது அல்ஜீமர் என்று நிரூபிக்க முடிந்தால் நீதிமன்றத்திலிருந்து எல்லாவற்றையும் தன் பெயருக்கு மாற்றிக்கொள்ள முடியும். ரோஹித் காகிதத்தில் ஏதோ வரைந்து கொண்டே எனக்கு விளக்கினார். ஒருமுறை ரஷ்மிகாவுக்கு உன் பவர் ஆஃப் அட்டர்னி கிடைத்துவிட்டால் உன் கையெழுத்தின் எந்த மதிப்பும் இருக்காது. அவன் உன் பெயரில் உள்ள பிக்ஸ் டிபாசிட்டை உடைக்க முடியும். உன் கோடிக்கணக்கான வீட்டை விற்க முடியும். மேலும் உன்னை ஏதாவது பைத்தியக்காரர் ஆஸ்பத்திரியிலும் போட முடியும். இவ்வளவு சொல்லி இது உன் சொந்த பாதுகாப்புக்காக. மேலும் ரஷ்மிகா உன் ஒரே மகள். சட்டம் எளிதாக அவளுக்கு இந்த உரிமையை கொடுத்துவிடும். இதை கேட்டு என் மயிர்கால்கள் நிமிர்ந்தன. நான் ராஜகுமாரியாக வளர்த்த மகள் என்னை சட்ட ரீதியாக உயிருள்ள சடலமாக்க தயாராகிறாள். ரோஹித் என்னிடம் கடுமையாக சொல்லியிருந்தார், நீ உன் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் நீதிமன்றத்திற்கு போகலாம். ஆனால் அவர்களுடைய உண்மையான வழக்கிற்கான உறுதியான ஆதாரம் வேண்டும். ராக்கி ஏன் இவ்வளவு அவசரத்தில் இவை எல்லாவற்றையும் செய்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் மனதில் உண்மையான விளையாட்டு என்ன நடக்கிறது? ரோஹித்தின் இந்த வார்த்தைகள் என் உள்ளே இருந்த பயத்தை ஒரு மிக குளிர்ந்த மற்றும் ஆபத்தான எண்ணமாக மாற்றியிருந்தன. அவர்களுக்கு இந்த ஆதாரம் வேண்டுமானால் நான் அவர்களுக்கு ஆதாரம் தருவேன். பிரகாஷ் ஜியின் மகன் எனக்கு ஒரு சிறிய பென்டிரைவ், QR கோட் மற்றும் ஒரு லிங்க் உள்ள சீட்டை கொடுத்திருந்தான். இது சரியாக அதே ஸ்பைவேரி டிராக்கர் தான் ரஷ்மிகா என் போனில் போட்டிருந்தது. எனக்கு ஒரு வாய்ப்பு தேவைப்பட்டது. அந்த வாய்ப்பு இந்த வாரம் எனக்கு கிடைத்தது. ஞாயிற்றுக்கிழமை மதியம் ராக்கி மற்றும் ரஷ்மிகா எப்போதும் போல என்னோடு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ராக்கி மிகவும் இனிமையான பேச்சுகளை பேசிக் கொண்டிருந்தான், உலகின் சிறந்த மருமகன் போல. சாப்பிட்ட பிறகு ரஷ்மிகா பால்கனியில் நின்று யாரோ ஒருவரிடம் போனில் பேசிக் கொண்டிருந்தபோது ராக்கி என்னோடு பேசிக்கொண்டே என் அறை வரை வந்தான். அவன் என் படுக்கையில் தன் ஐபோனை வைத்திருந்தான். அப்போது அவன் போனில் யாரோ ஒருவர் அழைப்பு வந்தது. அவன் போனை ஸ்பீக்கரில் வைத்தான். சிறிது நேரம் பேசினான். பிறகு அழைப்பை துண்டித்து போனை அங்கேயே அன்லாக் செய்யாமல் விட்டுவிட்டான். என்னிடம் சொன்னான், அப்பா, நான் கொஞ்சம் வாஷ்ரூம் போய் வருகிறேன் என்று சொல்லி அங்கிருந்து வெளியே சென்றான். எனக்கு வெறும் 1 நிமிடம் மட்டும் இருந்தது. அதைவிட குறைவாகவும் இருக்கலாம். என் இதயம் இப்படி துடித்துக் கொண்டிருந்தது, வெளியே வந்துவிடும் போல. என் கைகள் வியர்வையில் நனைந்திருந்தன. நான் என் கைகளை விரைவாக ருமாலால் துடைத்து என் பாக்கெட்டிலிருந்து அந்த சீட்டை எடுத்து என் போனை எடுத்தேன். நான் ராக்கியின் திறந்து கிடந்த போனின் கேமராவால் QR கோட்டை ஸ்கேன் செய்தேன். ஸ்கிரீனில் டவுன்லோட் பார் நகரத் தொடங்கியது. 10%, 20%, 80%. வாஷ்ரூமிலிருந்து தண்ணீர் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. 90%, 100% இன்ஸ்டால் ஆயிற்று. நான் விரைவாக அந்த ஆப் ஐகானை மறைக்கும் ஆப்ஷனில் கிளிக் செய்து எல்லா நோட்டிபிகேஷன்களையும் ஆஃப் பண்ணினேன். நான் போனை சரியாக அதே மாதிரி அதே கண்டிஷனில் வைத்துவிட்டேன். ராக்கி அதை விட்டிருந்த இடத்தில். அடுத்த நொடியே வாஷ்ரூம் கதவு திறந்து ராக்கி வெளியே வந்தான். அப்பா, நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்த வாரம் நாம் ஏதாவது டாக்டரிடம் போவோம். நீ நேற்று இரவும் என் பேச்சுக்கு பதில் சொல்ல மறந்துவிட்டாய். அவன் சிரித்துக்கொண்டே இன்னொரு புதிய பொய்யை சொன்னான். நானும் ஒரு மிக ஆழ்ந்த மற்றும் குளிர்ந்த புன்னகையுடன் அவன் கண்களில் பார்த்து சொன்னேன், ஆமாம் மகனே, முற்றிலும் போவோம். நானும் ஒரு மிக ஆழ்ந்த மற்றும் குளிர்ந்த புன்னகையுடன் அவன் கண்களில் பார்த்து சொன்னேன், ஆமாம் மகனே, முற்றிலும் போவோம். எனக்கும் இப்போது எல்லாவற்றின் கணக்கு கணிக்கப்பட வேண்டும் என்று தோன்றுகிறது. நாளை அல்லது நாளை மறுநாள் போவோம். நான் பிரகாஷ் ஜியின் மகன் கொடுத்த ஒரு பழைய டேப்லெட்டில் ராக்கியின் லொகேஷனை நுணுக்கமாக பார்த்தேன். அவன் தன் ரூட்டின் படி தன் இன்டீரியர் டிசைன் ஆபீஸுக்கு சென்றான். ஜிம் சென்றான். பிறகு வீடு திரும்பினான். ஆனால் உண்மையான விளையாட்டு வியாழக்கிழமை காலையில் தொடங்கியது. வியாழக்கிழமை ராக்கி ரஷ்மிகாவிடம் சொல்லியிருந்தான் அவனுக்கு பாந்திராவில் ஏதோ புதிய பில்டிங்கின் வரைபடம் பார்க்க போக வேண்டும் என்றும் மாலை வரை தாமதமாகும் என்றும். நான் என் டைனிங் டேபிளில் உட்கார்ந்து இந்த டேப்லெட் ஸ்கிரீனை உற்று பார்த்து கொண்டிருந்தேன். மதியம் சரியாக ராக்கியின் பெயரில் அந்த மேப் பாந்திரா பக்கம் போகவில்லை. அந்த மேப் நகரத்தின் மிக விலையுயர்ந்த பகுதியை நோக்கி வேகமாக நகரத் தொடங்கியது. என் மூச்சு நின்றது. அவன் ஒரு மிக ஆடம்பரமான தெருவில் சென்று நின்றான். நான் தெருவின் மேப்ஸ் சேட்டிலைட் வியூவில் இந்த லொகேஷனை ஜூம் செய்தேன். அது எந்த ஆபீஸ் அல்லது பில்டிங் உள்ள இடம் அல்ல. அது ஒரு பிரபலமான டாக்டர் அங்கித் மெஹ்ரா என்ற நியூரோலாஜிஸ்ட், அதாவது மூளை டாக்டரின் பர்சனல் கிளினிக் மற்றும் வீடு. என் மனதில் ரோஹித் சொன்ன வார்த்தைகள் சுத்தியலை போல அடிக்கத் தொடங்கின. மெடிக்கல் அன்கேபசிட்டி டிமென்ஷியாவின் பொய்யான ஆதாரம். ராக்கி ஒரு நியூரோலாஜிஸ்டிடம் என்ன செய்கிறான்? மேலும் ரஷ்மிகாவிடம் பொய் சொல்லி அது என் எதிராக பொய் மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கும் டீல் செய்ய போனானா? அல்லது கதையில் ஏதோ ஒரு அம்சம் இருந்ததா? நான் இன்னும் படிக்காதது. வீட்டில் உட்கார்ந்தபடி என் மூச்சு முட்டத் தொடங்கியது. எனக்கு இப்போது இழக்க எதுவுமே மிச்சமில்லை. நான் குளித்து ஆயத்தமாகி திருட்டுத்தனமாக வீட்டை விட்டு வெளியேறினேன். என் கையில் பழைய கேமரா இருந்தது. மற்றொரு கையில் தண்ணீர் பாட்டில். அதை நான் மீண்டும் மீண்டும் குடித்துக் கொண்டிருந்தேன். என் தொண்டை உலராமல் இருக்க
இன்று நான் இந்த சதி திட்டத்தின் வேருக்கு சென்றே ஆக வேண்டும். இன்று ஒரு தந்தை அவன் இதயத்தை அவன் சொந்த இரத்தமே துளைத்து போட்டது. ஒரு உளவாளியாக மாறப்போகிறான். மேலும் எனக்கு தெரியாது, இந்த பெரிய பங்களாவுக்கு வெளியே எனக்கு ஏதோ பயங்கரமான காட்சி காண கிடைக்கும். அது என் மகளின் வாழ்க்கையையும் ஒரு பயங்கரமான அழிவின் சந்திப்பில் நிறுத்திவிடும். இந்த தெருவின் காற்றில் ஒரு விசித்திரமான பணக்கார வாசனை இருந்தது. சாலையின் இருபுறமும் பழைய மற்றும் பெரிய மரங்கள் இருந்தன. அவற்றின் பின்னால் பெரிய சுவர்கள் உள்ள ஆடம்பரமான பங்களாக்கள் மறைந்திருந்தன. நான் என் கேப்பை லொகேஷனிலிருந்து சுமார் 100 மீட்டர் முன்பே நிறுத்தினேன். கேப் வாளுக்கு பணம் கொடுக்கும்போது என் கைகள் இன்னும் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன. மதியம் 3:30 ஆகிக் கொண்டிருந்தது. சாலையில் எந்த விசேஷ இயக்கமும் இல்லை. சில சௌகிதார்கள் தங்கள் நாற்காலிகளில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். நான் இந்த லொகேஷனை நோக்கி நகரத் தொடங்கினேன். என் கால்கள் கனமானவை, ஆனால் என் எண்ணம் ஒரு பாறையைப் போல உறுதியானது. நான் இந்த பெரிய வெள்ளை பங்களாவுக்கு அருகில் வந்த மாத்திரத்தில் என் பார்வை கேட் வெளியே நின்ற அந்த சிவப்பு நிற ஹோண்டா சிட்டி காரின் மேல் விழுந்தது. என் மார்பில் துடிப்புகள் ஒரு நொடிக்கு நின்றுவிட்டது போல் இருந்தது. அது ராக்கியின் கார். அதை என் மகள் அவனுக்கு கிஃப்ட் கொடுத்திருந்தாள். நம்பர் பிளேட்டும் அதேதான். நான் என் வீட்டின் பார்க்கிங்கில் 100கணக்கான முறை பார்த்திருந்தேன். என் சந்தேகம் உண்மையாகிக் கொன்றே இருந்தது. என் மருமகன் இந்த நேரத்தில் தன் வேலையில் இருக்க வேண்டும். அவன் நகரத்தின் மறுமுனையில் ஒரு அந்நிய பங்களாவுக்கு வெளியே தன் வாகனத்தை நிறுத்தி அதற்குள் இருந்தான். நான் பங்களாவுக்கு முன்னால் உள்ள ஒரு பெரிய மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டேன். அதன் தண்டு அவ்வளவு அகலமாக இருந்தது. நான் அதன் பின்னால் முழுவதுமாக மறைந்துவிட்டேன். நான் என் பழைய கேமராவை கோட்டின் பாக்கெட்டிலிருந்து எடுத்தேன். அதன் பேட்டரியை நான் காலையிலேயே முழுவதும் சார்ஜ் செய்திருந்தேன். நான் இதைத்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ராக்கி உள்ளே என்ன செய்து கொண்டிருப்பானோ? அவன் டாக்டரிடம் என் பைத்தியத்தின் ஏதாவது போலி சர்டிபிகேட் வாங்க வந்தானா? அவனுக்கு பணம் கொடுத்து கொண்டிருக்கிறானா? சுமார் 15 நிமிட இருந்த மூச்சு முட்டும் காத்திருப்புக்கு பிறகு பங்களாவின் கனமான மரக்கதவு திறந்தது. என் கைகள் கேமராவில் இறுகின. முதலில் ராக்கி வெளியே வந்தான். அவன் சிரித்துக் கொண்டிருந்தான். ஒரு அத்தகைய புன்னகை நான் அவன் முகத்தில் என் மகளுடன் ஒருபோதும் பார்த்ததில்லை. அதற்கு பின்னால் ஒரு பெண்ணும் வெளியே வந்தாள். அவள் உயரமாக இருந்தாள். அவள் மிக விலையுயர்ந்த ஆடைகள் அணிந்திருந்தாள். மேலும் அவள் தலைமுடி திறந்திருந்தது, வெள்ளை நிறம். அவள் வயது சுமார் 30 முதல் 35 வரை இருக்கும். அவள் மிகவும் தந்திரமாக தோன்றினாள். நான் கேமராவின் லென்ஸை ஜூம் செய்தேன். கேமராவின் லென்ஸ் மூலம் நான் பார்த்த காட்சி என் கால்களின் கீழிருந்து பூமியை மட்டும் இழுத்துவிடவில்லை, மாறாக என் முழு உடலையும் அசைத்துவிட்டது. நான் நினைத்திருந்தேன் அவன் ஏதாவது பிசினஸ் டீல் செய்து கொண்டிருப்பானோ, ஏதாவது சதி திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பானோ. ஆனால் அவனும் என் மருமகனும் ஒருவருக்கொருவர் அருகில் வந்து நின்றார்கள். நிச்சயமாக இந்த பெண் டாக்டரின் மகள். அந்த பெண் தன் கையை முன்னால் நீட்டினாள். மேலும் ராக்கி அவள் இடையை பிடித்து அவளை தன் பக்கம் இழுத்து கொண்டான். அந்த பெண் மிகவும் அன்பாக தன் இரு கைகளையும் ராக்கியின் கழுத்தில் போட்டாள். பிறகு பகலின் வெளிச்சத்தில் இந்த திறந்த சாலை மற்றும் பங்களாவின் கேட்டுக்கு இடையில் அவர்கள் ஒருவரையொருவர் முத்தமிட்டார்கள். அது எந்த சாதாரண நட்பு கட்டி தழுவுதல் அல்ல. அது ஒரு காட்சி. அதில் காமம், துரோகம் மற்றும் ஒரு மிக ஆழ்ந்த பழைய உறவு தெளிவாக தெரிந்தது. என் கண்களுக்கு முன் இருள் சூழ்ந்தது. எனக்கு தோன்றியது யாரோ என் மார்பில் ஒரு கூர்மையான கத்தியை குத்திவிட்டது போல். என் மருமகன் யாருக்காக என் மகள் தன் தந்தையிடமிருந்து விலகினாள்? யாருடைய பொய்யை உண்மை என நம்பி என் மகள் என்னை பைத்தியம் என்று நினைத்தாள்? அவன் என் மகளின் முதுகுக்கு பின்னால் வேறொருவருடன் தன் படுக்கையை சூடாக்கிக் கொண்டிருந்தான். என் நடுங்கும் கைகள் கேமராவின் பட்டனை அழுத்தின. நான் இந்த துரோகத்தின் ஒவ்வொரு படத்தையும் என் கேமராவில் பதிவு செய்தேன். அவர்கள் இருவரும் பங்களாவுக்கு வெளியே ஒரு சிறிய போர்ச்சில் வைக்கப்பட்ட நாற்காலிகளில் உட்கார்ந்தார்கள். அவர்களுக்கு இடையில் ஒரு சிறிய டேபிள் இருந்தது. அதில் 2 காஃபி மக்குகளும் சில ஃபைல்களும் வைக்கப்பட்டிருந்தன. நான் மரத்தின் மறைவிலிருந்து சுவருக்கு மிக அருகில் சென்றேன். அங்கு இரும்பு கிரில்லின் இடையிலிருந்து நான் அவர்களை தெளிவாக கேட்க முடிந்தது. மேலும் என் காதில் விழுந்த பேச்சு இந்த முத்தத்தை விட 1000 மடங்கு விஷமாக இருந்தது. அந்த பெண் காபியை ஒரு மூச்சுடன் குடித்துக்கொண்டே சொன்னாள். அப்படியானால் அந்த வயதான மாமனாரின் நிலை என்ன? ரஷ்மிகா முழுவதுமாக ஒப்புக்கொண்டாளா அவள் அப்பனின் மூளை இப்போது வேலை செய்யாது என்று? ராக்கி மிகவும் அசிங்கமான மற்றும் பறிக்கும் சிரிப்புடன் சிரித்துக்கொண்டே சொன்னான். ஆமாம் ஸ்ரேயா, அந்த முட்டாள் பெண் என் ஒவ்வொரு சைகையிலும் ஆடுகிறாள். நான் அவள் மனதில் இந்த விஷயத்தை அவ்வளவு ஆழமாக புகுத்திவிட்டேன். அவள் தந்தை தனியாக இருக்க தகுதியற்றவர். அவர்கள் ஆபத்தானவர்கள். நீ நம்புகிறாயா இல்லையா? அவளே தன் கைகளால் தன் தனதையின் போனில் அந்த ஸ்பை டிராக்கர் ஆப்பை போட்டாள். அவளுக்கு தோன்றுகிறது அவள் தன் தந்தையை பாதுகாக்கிறாள். உண்மையில் அவள் எனக்கு அவனுடைய ஒவ்வொரு அசைவின் ரிப்போர்ட்டை தருகிறாள். இப்போது உன்னிடமிருந்து அந்த டிமென்ஷியா மெடிக்கல் சர்டிபிகேட் வேண்டும். அதனால் நான் சட்ட விளையாட்டை தொடங்க முடியும். அந்த பெண் காஃபியை ஒரு மூச்சுடன் குடித்துக்கொண்டே சொன்னாள். அதை நான் என் அப்பனிடம் நாளைக்கே வாங்கி தருவேன். அப்பனின் கிளினிக் லேபரேட்டரி மற்றும் முத்திரையுடன். ஆனால் ரஷ்மிகா பவர் ஆஃப் அட்டர்னியை தன் பெயருக்கு மாற்ற தயாராக இருக்கிறாளா? ஏனென்றால் வயதானவரின் சைனின் சக்தி ரஷ்மிகாவிடம் வரும் வரை நாம் அந்த வீட்டையும் ஃபிக்ஸ் டிபாசிட்டையும் தொடவே முடியாது. ராக்கி சொன்னான். ரஷ்மிகா
ரஷ்மிகா முழுவதுமாக தயாராக இருக்கிறாள். நான் அவளை பயமுறுத்திவிட்டேன். அப்பன் தவறுதலாக வீட்டை வேறொருவர் பெயருக்கு மாற்றினால் அல்லது பணத்தை எங்காவது மறந்துவிட்டால் நமக்கு என்ன ஆகும்? ஒருமுறை ப்ராப்பர்ட்டி மற்றும் எல்லா FD ரஷ்மிகாவின் பெயருக்கு வந்துவிட்டால் பிறகு நான் அவளை எளிதாக சமாதானப்படுத்துவேன். அப்பனின் நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. அவர்களை ஏதாவது ஆசிரமம் அல்லது மலிவான வீட்டில் போட வேண்டும். நாம் அவர்களை வீட்டில் வைத்து நம் வாழ்க்கையை ஏன் வீணடிக்க வேண்டும்? என் உள்ளே ரத்தம் கொதிக்கத் தொடங்கியது. இது என் சொத்தை பறிக்கும் சதி மட்டும் அல்ல, இது என்னை உயிரோடு புதைக்கும் முழு வரைபடம். ஆனால் அடுத்து நான் கேட்டது, இதிலிருந்து எனக்கு உணர்ந்தது, இந்த விளையாட்டில் உண்மையான இரையாக நான் அல்ல, மாறாக என் மகள் ரஷ்மிகா. ஸ்ரேயா ராக்கியின் கையை வருடிக்கொண்டே கேட்டாள். அதற்கு பிறகு அந்த முட்டாள் ரஷ்மிகாவை என்ன செய்வாய்? ராக்கி சிரித்துக்கொண்டே சொன்னான். அவளுடைய 6 மாதங்களுக்கு பிறகு நான் ரஷ்மிகாவுக்கு தலாக் கொடுத்து விடுவேன். தலாக் செட்டில்மெண்டில் பாதி ப்ராப்பர்ட்டி என்னுடையது, பாதி பணம் என்னுடையது. பிறகு நான் உன் அப்பனிடம் உன் கையை கேட்பேன். நாம் இருவரும் எப்போதும் இந்த நகரத்திலிருந்து தொலைவில் சென்று விடுவோம். ரஷ்மிகா எப்படியும் என் எந்த வேலைக்கும் உதவாதவள். அவள் மிகவும் ஒரு சகோதரி டைப் பெண். எனக்கு அவள் அப்பனின் பணம் மட்டும் வேண்டும். அது எனக்கு மிக விரைவில் கிடைக்கப் போகிறது. எனக்கு இந்த சுவரின் ஆதரவு தேவைப்பட்டது. இல்லையென்றால் நான் அங்கேயே மயங்கி விழுந்திருப்பேன். என் மகள் என்னுடன் துரோகம் செய்திருந்தாள். ஆனால் அவளே ஒரு மிகப்பெரிய மற்றும் ஆபத்தான துரோகத்தின் இரையாகிறாள். அவள் தன் கணவனின் அன்பில் குருடாகி தன் தந்தையின் சிதையை தயார் செய்து கொண்டிருக்கிறாள். அதே நெருப்பில் நாளை அவளையும் உயிரோடு எரித்து விடுவார்கள் என்பதை அறியாமல். ராக்கி மற்றும் ஸ்ரேயா பேராசைக்காரர்கள் மட்டும் அல்ல, அவர்கள் தந்திரமான குற்றவாளிகள். சட்டம், உணர்ச்சிகள் மற்றும் உறவுகளை மிகச் சுத்தமாக கொலை செய்து கொண்டிருந்தார்கள். என்னிடம் இப்போது அவர்களின் படங்கள் இருந்தன, குரலின் நினைவுகள் இருந்தன மற்றும் மிகப்பெரிய உண்மை இருந்தது. நான் என் கேமராவை அணைத்தேன். அதை என் கோட்டில் மறைத்துக் கொண்டேன். நான் இங்கிருந்து விரைவாக வெளியேற வேண்டும். நான் எந்த சத்தமும் செய்யாமல் பின்னோக்கி அடிகளை திருப்பி சாலையிலிருந்து திரும்பினேன். நான் ஒரு ரிக்ஷாவை நிறுத்தி நேராக என் வீட்டு பாதையை எடுத்தேன். இப்போது எனக்கு வருத்தப்பட வேண்டாம், பின்வாங்க வேண்டாம், எந்த விளக்கமும் கேட்க வேண்டாம். நான் என் மகளை காப்பாற்ற வேண்டும். வீடு வந்தவுடன் நான் முதலில் குளிர்ந்த தண்ணீரால் என் முகத்தை கழுவினேன். என் முகத்தில் எந்த பதட்டமும் எந்த கோபமும் காட்டக்கூடாது. சாதாரணமான நடிப்பே இப்போது என் மிகப்பெரிய மற்றும் ஆபத்தான ஆயுதம். நான் ராக்கி மற்றும் ரஷ்மிகாவுக்கு அவர்களின் திட்டம் சரியாக வேலை செய்கிறது என்ற நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். மாலை சுமார் 7:30 மணிக்கு என் கதவின் மணி அடித்தது. நான் கதவை திறந்தேன். முன்னால் ரஷ்மிகா நின்றிருந்தாள். அவள் முகம் வாடியிருந்தது, மேலும் கண்களில் ஒரு விசித்திரமான குழப்பம் இருந்தது. அவள் உள்ளே வந்து எப்போதும் போல சோபாவில் வந்து உட்கார்ந்தாள். நான் கேட்டேன், என்ன ஆச்சு ரஷ்மிகா, எங்கே போயிருந்தாய்? இன்று நீ மிகவும் சோர்வாக தெரிகிறாய். நான் மிகவும் அன்பாக ஒரு அப்பாவியான மற்றும் அறியாத அப்பாவாக கேட்டிருந்தேன். நான் சொன்னேன், நான் உனக்காக தேநீர் செய்து கொண்டு வருகிறேன். ரஷ்மிகா தன் தலைமுடியின் முடியை கட்டி என் கண்களில் பார்க்காமல் ஒரு மனப்பாடம் செய்த அளவில் சொன்னாள். அப்பா ராக்கியிடமிருந்து இப்போது போன் வந்தது, சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் இன்று மதியம் உங்களை ஆட்டோவில் எங்காவது போகும்போது பார்த்தான். நீங்கள் மிகவும் பயந்தவராக தெரிந்தீர்கள், மேலும் வழி தவறிவிட்டீர்கள். அப்பா சொல்லாமல் இப்படி வெயிலில் எங்கே போகிறீர்கள்? உங்களுக்கு எதுவும் நினைவில் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் நான் என்ன செய்வேன்? என் உள்ளே கோபம் அதிகரித்தது. ராக்கி இந்த நேரத்தில் தன் காதலியின் கரங்களில் இருந்தான். ஆனால் அவன் அங்கிருந்தும் என் மகளுக்கு எனக்கு எதிராக இன்னொரு புதிய பொய் சொல்லியிருந்தான். அதனால் ரஷ்மிகாவின் சந்தேகம் என் மீது மேலும் ஆழமாகும். நான் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்தேன். என் உணர்ச்சிகளை முழுவதுமாக அடக்கியிருந்தேன். நான் சமையலறைக்குச் சென்றேன். 2 கப் தேநீர் செய்து கொண்டு வந்தேன். நான் தேநீர் கப்பை அவளுக்கு முன் டேபிளில் வைத்து மிகவும் அமைதியான அளவில் சொன்னேன், அட இல்லை மகள், நான் முழு நாளும் வீட்டிலேயே இருக்கிறேன். நீ அறிவாய், எனக்கு எந்த வேலையும் இல்லை. மேலே உள்ளவரின் கருணையால் என் பென்ஷன் அவ்வளவு நன்றாக வருகிறது. நம் வீட்டின் செலவு மிக நன்றாக நடக்கிறது. அப்படியே நான் வீட்டிலிருந்து எங்கும் வெளியே போகவில்லை. முழு நாளும் வீட்டிலேயே இருந்தேன். ஒருவேளை ராக்கிக்கு ஏதாவது தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது என் நினைவு திறன் பலவீனமாகிக் கொண்டிருக்கலாம். எனக்கு உண்மையில் நினைவில் இல்லை நான் வெளியே போனேனா இல்லையா. நான் லேசான உடைந்த புன்னகையை என் முகத்தில் அணிந்திருந்தேன். என் இந்த சாதாரண நடிப்பு சரியாக இலக்கை தாக்கிவிட்டது. ரஷ்மிகா உடனே ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்தாள். மேலும் அவளுக்கு தோன்றியது, அவளுடைய கேஸ் லைட்டிங் விளையாட்டு முழுவதுமாக வெற்றி பெற்றுவிட்டது. மேலும் நான் என் மூளை பலவீனத்தை ஒப்புக்கொண்டேன். அவள் முகத்தின் பதட்டம் குறைந்தது. பாசாங்கு செய்து கொண்டே அவள் சொன்னாள், அப்பா, நானும் இதைத்தான் சொல்கிறேன். உங்களுக்கு இப்போது எங்கள் தேவை. நீங்கள் உங்களை பார்த்து கொள்ள முடியாது. நாளை ராக்கி உங்களை எங்கள் ஃபேமிலி டாக்டரிடம் அழைத்துச் செல்வான். அவன் உங்கள் முழு செக்கப் செய்விப்பான். இந்த நேரத்தில் என் சொந்த இரத்தம் என் சொந்த மகள் தொடுவதிலிருந்து வெறுப்பு வந்தது. ஆனால் நான் பொறுத்து கொண்டேன். நான் சொன்னேன், சரி மகள், நீங்கள் இருவருக்கும் எது சரியாக தோன்றுகிறதோ எனக்கும் தோன்றுகிறது. எனக்கு இப்போது ஓய்வு தேவை. ரஷ்மிகா தேநீர் குடித்து மிகவும் கவலையின்றி அங்கிருந்து சென்றுவிட்டாள். அவளுக்கு தோன்றியது, அவள் தன் தந்தையை முழுவதுமாக தன் கட்டுப்பாட்டில் கொண்டு விட்டாள். உண்மை என்னவென்றால் அவளே ஒரு மிகப்பெரிய பள்ளத்தின் விளிம்பில் நின்றிருந்தாள். அவள் சென்ற பிறகு நான் என் வீட்டின் எல்லா கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடிவிட்டேன்.
இரவு 9 மணி ஆகிக் கொண்டிருந்தது. நான் அந்த என் சிம்பிள் கீபேட் போனை எடுத்தேன். அதை நான் பேங்க் அருகே வாங்கியிருந்தேன். நான் ஒரே நேரத்தில் 2 பேரை கான்ஃபரன்ஸ் காலில் இணைத்தேன். ஒருவர் என் வழக்கறிஞர் ரோஹித் மற்றும் ஒருவர் மொபைல் கடைக்காரர் பிரகாஷ் ஜியின் மகன் அமன். இருவரும் போனை எடுத்தபோது நான் எந்த பயமும் இல்லாமல் அவர்களுக்கு என் மருமகனின் முழு உண்மையையும் சொல்லிவிட்டேன். நான் அவர்களுக்கு டாக்டரின் மகளை பற்றியும் சொன்னேன். அந்த போலி சர்டிபிகேட் சதி திட்டத்தை பற்றியும் சொன்னேன். மேலும் அந்த பயங்கரமான திட்டத்தை பற்றியும் சொன்னேன். அவன் என்னிடமிருந்து என் மகளை சாலையில் கொண்டு வந்து தலாக் கொடுக்கப் போகிறான் என்பதை. போனில் சில நொடிகளுக்கு ஆழ்ந்த அமைதி சூழ்ந்தது. ரோஹித்தின் குரல் போனிலும் நடுங்கியது. பரேஷ், இது முழுவதுமாக குற்ற சதி துரோகம் மற்றும் நம்பிக்கை துரோகத்தின் உறுதியான வழக்கு. இது எந்த சாதாரண விஷயம் அல்ல. நாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று நேரடியாக 420 ஐபிசி மற்றும் மென்டல் டார்ச்சர் வழக்கை பதிவு செய்யலாம். ஆனால் என் மூளை இப்போது ஒரு சதுரங்க கிராண்ட் மாஸ்டரை போல வேலை செய்து கொண்டிருந்தது. நான் மிக குளிர்ந்த குரலில் சொன்னேன், இல்லை ரோஹித், நாம் இப்போது போலீசிடம் போக மாட்டோம். நான் இப்போது போலீசிடம் போனால் ரஷ்மிகா ராக்கியின் பக்கமே ஆதரவு தருவாள். அவள் இன்னும் அவன் மனக்கட்டுப்பாட்டில் இருக்கிறாள். அவன் ஹிப்னாடிஸில் இருக்கிறாள். அவள் என் மீதே எதிர்குற்றச்சாட்டு சுமத்துவாள். நான் இவை எல்லாம் போட்டோ எடுத்து வைத்திருக்கிறேன் என்று. ஏனென்றால் நான் என் மருமகனை வெறுக்கிறேன். பிறகு நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் அங்கிள்? அமன் பயந்த குரலில் கேட்டான். நான் ஒரு நீண்ட மூச்சை எடுத்து என் திட்டத்தை அவர்களுக்கு முன் வைத்தேன். ரோஹித், நான் நீதிமன்றத்திற்கு பிறகு போவேன். முதலில் என் வீட்டின் நீதிமன்றத்தை அலங்கரிக்க வேண்டும். என் மகளின் முகத்திலிருந்து அந்த கருப்பு துணியை அகற்ற வேண்டும். அதை அந்த கீழ்த்தரமான மனிதன் கட்டி வைத்திருக்கிறான். நான் விரும்புகிறேன் நாளை மாலை சரியாக 4 மணிக்கு உங்கள் ஆபீஸின் ஒரு சீனியர் வழக்கறிஞரும் அமன் நீயும் என் வீட்டில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாளை மாலை நேரத்தில் தேநீர் அருந்தும்போது அவர்கள் இருவரும் வீட்டிலேயே இருப்பார்கள். அவர்களுக்கு தோன்றும் நான் அவர்களுக்கு எல்லா சொத்துக்களின் பவர் ஆஃப் அட்டர்னியை ஒப்படைக்க ஒப்புக்கொண்டு விட்டேன் என்று. ஆனால் நாளை அவர்களுக்கு கிடைக்கும் சர்ப்ரைஸ் அவர்களுடைய வாழ்க்கையின் மிக பயங்கரமான மாலை இருக்கும். நான் போனை துண்டித்து என் வீட்டின் இந்த பெரிய டிராயிங் ரூமை பார்த்தேன். இந்த வீட்டை நான் என் உழைப்பின் சம்பாத்தியத்தால் கட்டியிருந்தேன். இந்த அறையில் ஒரு மிகப்பெரிய மற்றும் ஆபத்தான புயல் வரப்போகிறது. நான் என் அலமாரியின் லாக்கரை திறந்தேன். நான் என் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் ரசீது, சொத்துக்களின் அசல் ஆவணங்கள் மற்றும் அமன் கொடுத்த அந்த பென் டிரைவ், அதில் டிராக்கர் அப்டேட்டின் எல்லா டேட்டாவும் இருந்தது. எல்லாவற்றையும் வெளியே எடுத்தேன். பிறகு நான் என் பழைய கேமராவை லேப்டாப்புடன் இணைத்தேன். ராக்கி மற்றும் அவன் காதலியின் அசிங்கமான போட்டோகளின் சிறிய மற்றும் பெரிய பிரிண்ட் அவுட்களை எடுத்தேன். நான் அந்த எல்லா போட்டோகள் மற்றும் டாக்குமெண்ட்களையும் ஒரு தடித்த மற்றும் தங்க நிற உரையில் மிக சுத்தமாக அலங்கரித்து வைத்தேன். நாளை இந்த என்வெலப் இந்த டைனிங் ரூம் டேபிளில் திறக்கும்போது பல முகமூடிகள் அகலும். மேலும் பல உறவுகள் எப்போதும் சாம்பலாகிவிடும். எனக்கு என் மானம், என் மகளின் வாழ்க்கை திரும்ப வேண்டும். மேலும் நாளை நான் அவை எல்லாவற்றையும் திரும்ப பெறப் போகிறேன். நான் ஒரு தந்தையின் பலவீனத்தை பின்னால் விட்டு ஒரு கடுமையான நீதிபதியைப் போல நிற்க வேண்டும். என் தயாரிப்பு முழுமையாக இருந்தது. இப்போது வேட்டை வலையில் வருவதற்காக காத்திருப்பதை அடுத்த மாலை என் வாழ்க்கையின் மிக நீண்ட மற்றும் கனமான மாலை. வானத்தில் கருப்பு மேகங்கள் சூழ்ந்திருந்தன. மேலும் தொலைவில் எங்கோ மின்னலின் இடி கேட்டது. என் வீட்டின் அந்த பெரிய டிராயிங் ரூம், அங்கு ஒரு காலத்தில் என் மகளின் குழந்தை பருவ சிரிப்பு எதிரொலித்தது. இன்று அது ஒரு அமைதியான நீதிமன்றமாக மாறிவிட்டது. சரியாக 4 மணிக்கு என் வழக்கறிஞரும் ஒரு சீனியர் அட்வொகேட் விக்ரம் சுக்லாவுடன் வீடு வந்தார். சில நிமிடங்களுக்கு பிறகு அமனும் வந்தான். நான் இந்த மூவருக்கும் சோபா பக்கம் உட்கார சைகை செய்தேன். அவர்களுடைய முகத்தில் ஒரு விசித்திரமான பதட்டம் இருந்தது. அது அந்த புயலின் அமைதி. அதன் வருகைக்காக நாம் எல்லோரும் காத்திருந்தோம். டேபிளின் நடுவில் அந்த என்வலப் வைக்கப்பட்டிருந்தது. அதில் என் வாழ்க்கையின் மிக கசப்பான உண்மைகள் மற்றும் என் மருமகனின் மிக அருவருப்பான பொய்கள் சிறைப்பட்டிருந்தன. சரியாக 6 மணிக்கு டோர் பெல் அடித்தது. நான் ஆழ்ந்த மூச்சை எடுத்து கதவை திறந்தேன். முன்னால் ராக்கி மற்றும் ரஷ்மிகா நின்றிருந்தார்கள். ரஷ்மிகாவின் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதியின்மை இருந்தது. ஒருவேளை அவளுக்கு தோன்றியிருக்கலாம் அவள் தன் தந்தையை எப்போதும் சட்டக்கூண்டில் சிறைப்படுத்தப் போகிறாள் என்று. ஆனால் ராக்கியின் முகம் பார்க்க தகுந்ததாக இருந்தது. அவன் கண்களில் ஒரு மறைந்த விஷமான வெற்றியின் ஒளி இருந்தது. அவன் கையில் ஒரு கருப்பு நிற தோல் ஃபோல்டர் இருந்தது. அந்த ஃபோல்டரில் நிச்சயமாக என்னை கட்டுப்படுத்தும் ஆவணங்கள் மற்றும் அதே போலி மெடிக்கல் சர்டிபிகேட் இருக்கும். அவர்கள் இருவரும் உள்ளே வந்தார்கள். ஆனால் டிராயிங் ரூமில் அந்த மூவரையும் பார்த்து அவர்களுடைய அடிகள் அங்கேயே உறைந்தன. ராக்கியின் அந்த பாசாங்கு புன்னகை ஒரு நொடிக்கு மறைந்துவிட்டது. ஆனால் அவன் விரைவாக தன்னை சமாளித்துக் கொண்டான். அப்பா, இவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? மேலும் அமன் ரஷ்மிகா குழப்பத்துடன் கேட்டாள். நான் மிகவும் அமைதியான மற்றும் குளிர்ந்த குரலில் சொன்னேன். வா ரஷ்மிகா மகள், உட்கார். நீயும் உட்கார் ராக்கி. எப்போது ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கப்படும் போது சாட்சிகள் இருக்க வேண்டும், இல்லையா? ராக்கி விரைவாக பேச்சை சமாளித்து தன் இனிமையான அளவில் சொன்னான். ஆமாம் அப்பா, நீங்கள் முற்றிலும் சரியாக சொல்கிறீர்கள். எங்களுக்கு எப்படியும் எதையும் மறைக்க வேண்டாம். நாங்கள் என்ன செய்கிறோமோ உங்கள் நன்மை மற்றும் பாதுகாப்புக்காகவே செய்கிறோம். பாருங்கள், நான் உங்களுக்காக பவர் ஆஃப் அட்டர்னி ஆவணங்கள் மற்றும் டாக்டரின் ஒரு சர்டிபிகேட் கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு இவற்றில் சைன் செய்ய வேண்டும். பிறகு உங்களுக்கு எந்த கவலையும் தேவையில்லை. ரஷ்மிகா எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்வாள். அவன் அந்த கருப்பு ஃபோல்டரை டேபிளில் அந்த தங்க நிற உரைக்கு மிக அருகில் வைத்தான். நான் அந்த ஃபோல்டரை பார்த்தேன். பிறகு என் பார்வையை உயர்த்தி ரஷ்மிகாவின் கண்களில் வைத்தேன்.
ரஷ்மிகா உனக்கு உண்மையாக தோன்றுகிறதா? என் மூளை நிலை அவ்வளவு மோசமாக ஆகிவிட்டதா? என் சொந்த மகளிடம் பாதுகாப்பு பிச்சை கேட்க வேண்டிய நிலை வந்துவிட்டதா? ரஷ்மிகா பார்வையை தவிர்த்து மெதுவாக சொன்னாள். அப்பா, ப்ளீஸ் புரிந்து கொள்ள முயலுங்கள். நீங்கள் இப்போதெல்லாம் விஷயங்களை மறந்து விடுகிறீர்கள். நீங்கள் வழி தவறிவிடுகிறீர்கள். நேற்றுதான் ராக்கி உங்களை நான் விரைவாக சொன்னேன். நேற்று ராக்கி என்னை பார்க்கவே இல்லை. என் குரல் திடீரென அறையில் மின்னலை போல இடித்தது. என் குரலில் அவ்வளவு கடுமை இருந்தது. ரஷ்மிகா தன் இடத்தில் நடுங்கினாள். ராக்கியின் முகம் திடீரென வெளிரி போனது. நான் என் கையை டேபிளில் வைத்திருந்த அந்த உரையின் மீது வைத்துச் சொன்னேன். நேற்று ராக்கி என்னை பார்க்கவே முடியாது. ஏனென்றால் நேற்று மதியம் 2:30 மணியிலிருந்து அவன் தன் ஆபீஸுக்கே போகவில்லை. மாறாக டாக்டர் அங்கித் மேஹ்ராவின் மகள் ஸ்ரேயா மேஹ்ராவின் பங்களாவில் இருந்தான். இந்த ஒரு வார்த்தையில் முழு அறையின் காற்றும் மாறிவிட்டது போல். ராக்கியின் கையிலிருந்து அவன் விலையுயர்ந்த மொபைல் நழுவி தரையில் விழுந்தது. டாக்டர் அங்கித் மேஹ்ராவின் பெயரை கேட்ட மாத்திரத்தில் அவன் முகத்தின் நிறம் அப்படி மறைந்தது. யாரோ அவன் உடலின் எல்லா இரத்தத்தையும் உறிஞ்சிவிட்டது போல். ரஷ்மிகா ஆச்சரியத்துடன் முதலில் என்னை பார்த்தாள், பிறகு ராக்கியை. அவள் மீண்டும் சொன்னாள், அப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? டாக்டர் அங்கித் மேஹ்ரா, ஸ்ரேயா மேஹ்ரா, இவையெல்லாம் யார்? ராக்கி நேற்று சைட்டில் இருந்தான். அவன் எனக்கு போன் செய்து தானே சொன்னான். நான் ஒரு மிக லேசான புன்னகையுடன் சொன்னேன், இதுதான் விளையாட்டு. என் அப்பாவி மகள், நீ என் பாதுகாப்பு பெயரில் என் போனில் அந்த டிராக்கர் ஆப்பை போட்டாய். அதனால் நீ என் ஒவ்வொரு அசைவிலும் கண்காணிக்க முடியும். உனக்கு தோன்றியதா? எனக்கு தெரியாது என்று ரஷ்மிகாவின் வாய் திறந்தபடி இருந்தது. ஆமாம் ரஷ்மிகா, நான் அமன் பக்கம் சைகை செய்தேன். எனக்கு ஆரம்பத்திலேயே தெரிந்துவிட்டது. நீ உன் இந்த கணவனின் சொல்லால் உன் தந்தையின் உளவு வேலையை தொடங்கிவிட்டாய். ஆனால் நான் எந்த காட்சியும் செய்யவில்லை. நான் எதுவும் சொல்லவில்லை. நான் அதே தந்திரத்தை ராக்கியின் மீது விளையாடினேன். அவன் போனில் 3 நாட்களுக்கு பிறகு வந்த லொகேஷனை பார்த்து என் கால்களின் கீழிருந்து பூமி நழுவி போனது. மேலும் இன்று உன் முகம் வெளிரப் போகிறது. நான் மெதுவாக அந்த உரையை பார்த்தேன். நான் முதலில் அமன் கொடுத்த அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து ரஷ்மிகாவுக்கு முன் எறிந்தேன். முதலில் இதை பார். கடந்த 6 மாதங்களாக என் அக்கவுண்டிலிருந்து ஒவ்வொரு வாரமும் 20 முதல் 25 லட்சத்து ஏதோ அறியாத அக்கவுண்ட்டுக்கு பேடிஎம் மூலம் டிரான்ஸ்ஃபர் ஆகிக் கொண்டிருந்தன. நான் நினைத்தேன், நான் பணத்தை மறந்து விடுகிறேன். ஆனால் இல்லை, உன் கணவன் என் போனிலிருந்தே அந்த யூடிபியை திருடி என் முன்னால் தன் காதலியின் அக்கவுண்டில் போட்டுக் கொண்டிருந்தான். பிறகு என் போனிலிருந்தே இந்த பேங்க் மெசேஜை டெலிட் செய்து விடுவான். அதனால் எனக்கு தெரியாமல் இருக்க இவன் என்னை பைத்தியம் என்று நிரூபிக்க எந்த முயற்சியும் விடவில்லை. ரஷ்மிகாவின் கைகள் நடுங்கின. அவள் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்தாள். அவள் கண்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. ராக்கி, இது என்ன செய்தாய் நீ? அப்பனின் அக்கவுண்டிலிருந்து பணம் எடுத்தாய். ரஷ்மிகாவின் குரல் உடைந்தது. ராக்கி தன் இடத்திலிருந்து குதித்தான். இல்லை ரஷ்மி, இவை எல்லாம் போய் சொல்கிறார்கள் உன் அப்பா. அவன் உண்மையான அசிங்கமான முகம் வெளியே வந்துவிட்டது. அவன் ஒரு பூனையைப் போல பாய்ந்து கொண்டிருந்தான். ரஷ்மிகா, உன் அப்பா பைத்தியம் பிடித்து விட்டான். இவன் என்னை வெறுக்கிறான். அதனால் இந்த போலி ஆவணங்களை தயாரித்துக் கொண்டு வந்திருக்கிறான். இவன் நம்மை பிரிக்க விரும்புகிறான். என் வழக்கறிஞர் ரோஹித் சொன்னார். அமைதியாக உட்கார் ராகேஷ். ரோஹித்தின் குரல் மிகச் சீரியஸாக இருந்தது. ராகேஷ், நீங்கள் இந்த நேரத்தில் 2 சீனியர் வழக்கறிஞர்களுக்கு முன் நிற்கிறீர்கள். இவை எல்லாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்கள். அவற்றில் பேங்க் மேனேஜரின் முத்திரை இருக்கிறது. மேலும் நீங்கள் இன்னொரு வார்த்தையும் பொய் சொன்னால் நான் இங்கிருந்தே போலீசுக்கு போன் செய்து உனக்கு எதிராக துரோகம் மற்றும் ஐடி ஆக்ட் கீழ் வழக்கை பதிவு செய்விப்பேன். ராக்கி பயந்து உரத்த சத்தத்துடன் மீண்டும் சோபாவில் உட்கார்ந்தான். அவன் நெற்றியில் வியர்வை மின்னத் தொடங்கியது. ரஷ்மிகா இன்னும் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். இப்போது அவள் மனதில் எல்லா விஷயங்களும் சுழலத் தொடங்கின. ஆனால் உண்மையான அதிர்ச்சி இன்னும் மிச்சம். நான் உரைக்குள் கையை விட்டு அந்த போட்டோவை வெளியே எடுத்தேன். டாக்டரின் மகள் ஸ்ரேயா மேஹ்ராவுடன். அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் கரங்களில் இருந்தார்கள். இந்த காட்சி, அந்த முத்தமிடும், அந்த துரோகம், அந்த குழிக்கு கீழே உள்ள உண்மை. நான் எதுவும் சொல்லாமல் அந்த போட்டோக்களை ஒவ்வொன்றாக டேபிளில் அலங்கரித்தேன். ரஷ்மிகாவின் பார்வை அந்த போட்டோக்களின் மீது விழுந்த மாத்திரத்தில் அவள் உடலில் ஒரு பலமான அதிர்ச்சி ஏற்பட்டது. அவள் முகம் ஏற்கனவே குழப்பத்தால் நிறைந்திருந்தது. இப்போது முழுவதுமாக வெளிரி போனது. அவள் கண்களின் நிறம் வெண்மையாகிவிட்டது போல். அவள் மூச்சு விடுவதையே மறந்துவிட்டாள். அவள் நடுங்கும் கைகளால் ஒரு படத்தை எடுத்தாள். அதில் ராக்கி மற்றும் ஸ்ரேயா ஒருவரையொருவர் கழுத்தில் கைகளை போட்டு மிக அமைதியாக சிரித்துக் கொண்டிருந்தார்கள். ரஷ்மிகாவின் அந்த கண்கள், அதில் நான் எப்போதும் ஒரு உண்மையும் அவள் கணவனுடன் குருட்டு அன்பும் பார்த்திருந்தேன். இன்று கண்ணாடியைப் போல உடைந்து நொறுங்கிக் கொண்டிருந்தது. இது என்ன ராக்கி? ரஷ்மிகாவின் குரலில் இப்போது கோபம் இல்லை, வெறும் ஒரு ஆழ்ந்த வலி. ஒரு அத்தகைய வலி மனிதனை உள்ளே இருந்து வெறுமையாக்கிவிடும். நீ நேற்று இந்த பெண்ணுடன் இருந்தாய். மேலும் நீ என்னிடம் சொன்னாய், அப்பா பைத்தியம் பிடித்து விட்டான் என்று. ராக்கியிடம் இப்போது எந்த பதிலும் இல்லை. அவன் அவள் கையை பிடித்து சோகமாக நடிக்கத் தொடங்கினான். ரஷ்மிகா, என்னை சிக்க வைக்கிறார்கள். இந்த போட்டோ எடிட் செய்யப்பட்டது. ப்ளீஸ் என் பேச்சை கேள். நான் சொன்னேன் போதும். கீழ்த்தரமான மனிதன். நான் என் இடத்திலிருந்து எழுந்தேன். என் முழு இருப்பு ஒரு காயப்பட்ட சிங்கத்தைப் போல நடுங்கியது. நான் என் கண்ணீரை ஒரு நொடிக்கு கூட என் கண்களில் வரவிடவில்லை. நீ என் மகளை குருடாக்கிவிட்டாய். ஆனால் நான் நேற்று உன்னுடையும் அந்த பெண்ணுடையும் முழு பேச்சையும் கேட்டிருக்கிறேன். மேலும் ரஷ்மிகா, நீ அறிய விரும்புகிறாயா? இந்த பெண் நகரத்தின் ஒரு மிகப்பெரிய டாக்டர், நியூரோலஜிஸ்ட் அங்கித் மேஹ்ராவின் ஒரே மகள். அவள் அப்பனும் இந்த பெண்ணுடன் சேர்ந்திருக்கிறான். மேலும் இன்று ராக்கி இந்த போலி மெடிக்கல் சர்டிபிகேட்டை தயாரித்து கொடுக்க போகிறான்.
அதில் எழுதப்பட்டிருக்கும் எனக்கு டிமென்ஷியா இருக்கிறது என்று, அதனால் நீதிமன்றத்தில் என்னை பைத்தியம் என்று நிரூபித்து என் கோடிக்கணக்கான சொத்துக்களை பறித்து கொள்ள முடியும். நான் ரஷ்மிகாவின் தோளில் கையை வைத்தேன். அவள் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. நான் அவளை அசைத்துக் கொண்டே சொன்னேன், மகள் கேள், நீ யாருக்காக உன் தந்தையை பைத்தியக்காரர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப தயாரானாய்? அவனுடைய உண்மையான திட்டம் என்ன தெரியுமா? சொத்து உன் பெயருக்கு வந்த மாத்திரத்தில் அந்த ராக்கி முதலில் எல்லாவற்றையும் தன் பெயருக்கு மாற்றிக்கொண்டு உனக்கு தலாக் கொடுத்து அந்த டாக்டரின் மகளுடன் எப்போதும் இங்கிருந்து ஓடிவிடுவான். இவன் உன்னை வெறும் ஒரு காய்களாக பயன்படுத்தியிருக்கிறான். நீ இவனுக்கு வெறும் ஒரு பேங்க் அக்கவுண்ட் நாவ். அந்த சாவி இவன் வழியிலிருந்து அகற்ற விரும்பினான். அறையில் ஆபத்தான அமைதி சூழ்ந்தது. ரஷ்மிகாவின் கையில் இருந்து அந்த போட்டோ நழுவி தரையில் விழுந்தன. அவள் தன் முகத்தை இரு கைகளில் மறைத்து கொண்டு அவள் மார்பிலிருந்து ஒரு அத்தகைய பெருமூச்சு வெளிப்பட்டது. அது என் உணர்ச்சிகளை கிழித்துவிட்டது. என் மகள் உடைந்து விட்டாள். அவளுடைய முழு அகந்தை, அவளுடைய அன்பு, அவளுடைய எல்லா உலகம் எல்லாம் ஒரு நொடியில் நொறுங்கிவிட்டன. அவள் நாற்காலியிலிருந்து நழுவி முழங்கால்களில் உட்கார்ந்து ஒரு குழந்தையைப் போல அழத் தொடங்கினாள். ராக்கி இப்போது புரிந்து கொண்டான். அவனுடைய எல்லா விளையாட்டும் முடிந்துவிட்டது. அவன் பொய் சொல்லும் நடிப்பை நிறுத்தி திடீரென அவன் பாணி மாறியது. அவன் வெட்கமின்மையின் எல்லா எல்லைகளையும் தாண்டி தன் இடத்தில் நிமிர்ந்து நின்று வெறுப்பு நிறைந்த பார்வைகளால் என்னை பார்க்கத் தொடங்கினான். ஆமாம் ஆமாம், செய்திருக்கிறேன் நான் இவை எல்லாம். அவன் உரத்த குரலில் கத்தினான். ஏனென்றால் நான் உன் பழைய எண்ணங்கள் உள்ள மகளுடன் மூச்சு திணறி என் வாழ்க்கையை வாழ முடியாது. உன் மகள் ஒரு பலவீனமான பெண். 24 மணி நேரமும் என்னுடன் ஒட்டிக் கொண்டிருக்க விரும்புகிறாள். ஒரு டிப்பிக்கல் மனைவியாக இருக்க விரும்புகிறாள். ஆனால் நான் அப்படி இல்லை. எனக்கு என் பங்கின் வாழ்க்கை வேண்டும். அதற்கு எனக்கு பணம் வேண்டும். நீ எப்படியும் சில வருஷங்களில் இறக்கப் போகிறாய். அதனால் உன் பணம் எனக்கு கிடைத்தால் அதில் என்ன தீங்கு? அவனுடைய இந்த கீழ்த்தரமான எண்ணத்தையும் வெட்கமின்மையையும் கேட்டு விக்ரம் சுக்லா தன் கண்ணாடியை கழற்றி மெல்லிய குரலில் சொன்னார், மிஸ்டர் ராகேஷ், நீங்கள் இந்த நேரத்தில் ஒப்புக்கொள்கிறீர்கள். அது சட்டத்தின் பார்வையில் குற்ற சதி துரோகத்தில் வருகிறது. இந்த எல்லா குற்றங்களுக்கும் நீங்கள் சிறைக்குச் செல்ல நேரிடலாம். சிறையின் பெயரை கேட்ட மாத்திரத்தில் ராக்கியின் அந்த எல்லா நிமிர்வு, எல்லா அகந்தை ஒரு அடியில் காற்றாகிவிட்டது. அவன் நடுங்கத் தொடங்கினான். ரஷ்மிகா அவன் பக்கம் அடி எடுத்து வைத்து ஒரு பலமான அடியை அவன் முகத்தில் அடித்தாள். அவன் சொன்னான், ப்ளீஸ் என்னை மன்னித்துவிடு. 2 ரஷ்மிகா, நான் வழி தவறிவிட்டேன். என்னை போலீசிடம் ஒப்படைக்காதே. ரஷ்மிகா கத்தி சொன்னாள், வெளியேறு என் வீட்டிலிருந்து. நீ என் வாழ்க்கையை அழித்து விட்டாய். இன்று முதல் உன் முகத்தையும் காட்டாதே. நான் சொன்னேன், இவ்வளவு எளிதாக இவன் நம் வாழ்க்கையிலிருந்து போக முடியாது மகள். நான் சொன்னேன், ராக்கி, உனக்கு வெறும் 2 வழிகள் மட்டும். முதல் வழி, நீ இப்போதே என் மகளுக்கு தலாக் கொடு. தலாக் ஆவணங்கள் டேபிளில் இருக்கின்றன. இவற்றில் சைன் செய். மேலும் 2வது வழி, நீ என் மகளுக்கு அந்த எல்லா பணத்தையும் திருப்பிக் கொடு. இதுவரை நீ நம் குடும்பத்திலிருந்து வசூலித்த அளவு. என் மகள் உனக்கு எவ்வளவு ஷாப்பிங் செய்து கொடுத்தாள், எவ்வளவு பண உணவு ஊட்டினாள், மேலும் எத்தனை நாட்கள் நீ நம் வீட்டில் இருந்தாய், எவ்வளவு செலவு நீ என் மகளின் கிரெடிட் கார்டிலிருந்து செய்தாய், என் அக்கவுண்டிலிருந்து எவ்வளவு பணம் எடுத்தாய், அந்த எல்லா பணமும் எனக்கு திரும்ப வேண்டும். நீ அந்த எல்லா பணத்தையும் கொடுக்க முடிந்தால் சரி. இல்லையென்றால் எப்போதும் நகரத்தை விட்டு சென்றுவிடு. உன் எதிர்காலம் இந்த பேனாவின் முனையில் இருக்கிறது. 2 காகிதங்களிலும் சைன் செய்து என் மகளை விடுவி. அவன் தானே பின்னிய வலையில் அவனே மோசமாக சிக்கினான். அவனிடம் ஓடுவதற்கு எந்த வழியும் இல்லை. அவன் நடுங்கும் கைகளால் பேனாவை எடுத்து தலாக் ஆவணங்களில் சைன் செய்தான். அவன் சொன்னான், நான் உங்கள் பணத்தையும் திருப்பித் தருவேன். அவன் சுமார் 3 மாதங்களுக்குள் இருந்த பணம் எல்லாவற்றையும் திருப்பித் தந்தான். ஆனால் என் மகளின் அழிந்த உலகை சமாளிக்க மிக அதிக நேரம் ஆகப்போகிறது. ராக்கி என் மகளின் வாழ்க்கையிலிருந்து எப்போதும் சென்று விட்டான். நான் அறிவேன், அப்படிப்பட்டவர்களுக்கு ஆபத்தான தண்டனை கொடுக்க வேண்டும். ஆனால் ராக்கிக்கு இயற்கை அத்தகைய தண்டனை கொடுத்தது. அவன் இப்போது யாருக்கும் துரோகம் செய்ய தகுதியற்றவனாக மிச்சமில்லை. ஏனென்றால் அன்று கடைசியாக அவன் எனக்கு என் எல்லா பணத்தையும் திருப்பித் தர வந்தான். அன்று அங்கிருந்து திரும்பும்போது அவனுக்கு அவ்வளவு கடுமையான விபத்து ஏற்பட்டது. அவன் முழு உடலும் ஊனமாகிவிட்டது. இன்று அவன் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறான். என் மகள் அவனிடமிருந்து பிரிந்துவிட்டாள். இப்போது அவள் இதயத்தில் ராக்கிக்கு எந்த அனுதாபமும் இல்லை. ராக்கி நினைத்தான், அவனுக்கு உதவ ஸ்ரேயா முன் வருவாள். ஆனால் அவள் அப்பனுக்கு ராக்கியின் எல்லா உண்மையும் தெரிந்தபோது அவன் தன் மகளை ராக்கியிடமிருந்து முழுவதுமாக பிரித்துவிட்டான். ராக்கி இப்போது ஊனமுற்றவனாகவும் ஆதரவற்றவனாகவும் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறான். அவன் வாழ்க்கை எவ்வளவு காலம் என்பதை யாரும் அறியார். ஆனால் அவன் என் மகளின் வாழ்க்கையை அழித்தது. அவளை முழுவதுமாக உடைத்துவிட்டது. ஆனால் நான் தோற்கவில்லை. நான் என் மகளை மீண்டும் நிமிரச் செய்தேன். நான் மீண்டும் அவளை வாழ்க்கை பக்கம் கொண்டு வந்தேன். நான் அவளிடம் சொன்னேன், உன் அப்பா எந்த பலவீனமான மனிதனும் அல்ல. உன் அப்பா வாழ்நாள் முழுவதும் அதே அப்பாவாக இருப்பான். யார் எப்போதும் உன் மகிழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். நான் என் மகளிடம் சொன்னேன், அவள் தன் படிப்பை தொடரட்டும். அவள் மேலும் படிக்கட்டும். என் மகள் இப்போது யுஎஸில் படிக்கச் சென்றிருக்கிறாள். நான் அறிவேன், அவள் அங்கு மகிழ்ச்சியாக இல்லை. ஆனால் ஆம், அவள் கவனம் திசை திருப்பப்பட்டிருக்கிறது. மேலும் நேரத்துடன் அவள் காயங்களில் மருந்து படும். நண்பர்களே, நம் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலில் புதியவர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நோட்டிஃபிகேஷன் பெல்லை நிச்சயம் அழுத்துங்கள். அதனால் அடுத்த அப்டேட் உங்களுக்கு முதலில் கிடைக்கும்.